காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு, உடம்பில் உள்ள அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு இந்த சிரிப்பு. இப்படி சிரிக்கணுங்க. கைதட்டின 3 பேருக்கு நன்றி. ஆமா, சிரிக்கணும். இன்னைக்கெல்லாம் சிரிக்கவே மாட்டானே, அப்படியே முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு முறை நம்ம சிரிக்கிறப்பையும் நம்ம உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் ஊறுமா. இதை கேட்டுவிட்டு நல்ல உடம்புல ரத்தம் ஊறட்டும்னு மொட்டை மாடியில போய் உட்காந்து குடும்பத்தோட கக்கா கக்கா, பக்கத்து வீட்டுக்காரன் பயந்துருவான். இது என்னடா குடும்பத்தோட உட்காந்து கக்க கக்க பக்க பக்க பக்கன்றாயிலன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரையும் பயந்துருவாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு தருணங்கள் எதுக்கு போனா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, பேன் வைக்க போறீங்களா? அதான் இத்தனை பேன் இருக்காங்கல்ல, குளிர்ச்சியா தாங்கயா இருக்கு. அவர் வந்து எனக்கு பயமாயிருச்சு, எத்தனை எத்தனை எல்லா சுற்றம் சூழ இந்த நிகழ்ச்சி நடக்கட்டும் அப்படின்னு நல்ல சிரிப்போட சிந்தனையோட இந்த மாலை நேரத்தை ஒரு மகிழ்ச்சியோட, எங்களுக்கு என்ன தெரியுமாங்க பெரிய சந்தோஷமா, ராணி அம்மாக்கள் எல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா மதுரை, என் ஊர் மதுரை. இப்ப இது எல்லாமே பாண்டிய நாடா தானே இருந்தது. மதுரைக்கு ராமநாதபுரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு தெரியுமா? மிகப்பெரிய தொடர்பு. என்னப்பா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, 4ஆம் தமிழ்ச்சங்கம் வளர்த்த பூமி இந்த பூமி. 4ஆம் தமிழ்ச்சங்கம் வளர்த்த பெரிய தமிழ் தொண்டு ஆற்றியவர்கள் இங்க மகாராஜா பரம்பரையினர் அத்தனை பேருமே, சேது ராஜாக்கள் பரம்பரையினர் அத்தனை பேருமே. சேதுனா ராமேஸ்வரம், இந்த பூமியினுடைய பேரு சேது. இதனுடைய அதிபதிகள் சேதுபதி மன்னர்களாக இங்க அமர்ந்திருக்கிறாங்க அத்தனை பேருக்கும். மதுரைக்கும் ராமநாதம், எக்கோ வேணானே, எக்கோ குறைச்சிருங்க, எக்கோ வேணாம், கொஞ்சம் சவுண்ட் லைட்டா குறைச்சுக்கோங்க. மதுரைக்கும் ராமநாதபுரத்துக்கு என்ன தெரியுமா பெரிய தொடர்பு? எல்லா நதியும், தோன்றின நதி எல்லாமே கடல்ல தானே போய் கலக்கும். தோன்றின எல்லா நதியும் கடல்ல தானே. காவேரி வந்து நாகப்பட்டினத்துல கலக்குது. இப்படி ஒவ்வொரு நதியும், கூவம் நதி அடையாறுல கலக்குது, அங்க போய் கடல்ல கலக்குது. ஒவ்வொரு நதியும், திருப்பெண்ணையாறு, தென்பெண்ணையாறு கடலூர்ல கலக்குது. ஒவ்வொரு நதியும் போய் கடல்ல கலக்கணும்ல. மதுரையில தோன்றக்கூடிய நதி என்ன நதி? என்ன நதிமா? எங்க அம்மா இப்படி கேட்டோன்னு இப்படி சொல்லணுமா ஏதாவது ஒண்ணு? மதுரையா நீங்க? எங்க அம்மா மீனாட்சியா உட்காந்துருக்கீங்களே அருமையா, இப்படி ஒண்ணு கேட்டா இப்படி சொல்லணும். ஒரு மேடையில போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னே ஒரு அக்கா திருமதி செல்வம்னுச்சு. இது கேள்வியே கேட்க கூடாதான்னு விட்டேன் நான். ஆனா இப்ப கேட்டா சொல்லணும். மதுரையில தோன்ற நதி வைகை நதி. இந்த வைகை நதி மட்டும்தாங்க உலகத்திலேயே தோன்றிய ஒரே நதி கடல்ல போய் கலக்காது. கடல்ல கலக்காது வைகை நதி. ஏன் தெரியுமா? முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம்னு தமிழ் வளர்த்த லெமூரியா கண்டத்தை கடல் குளிச்சிருச்சு. குமரி கண்டத்தை கடல் மூங்கிருச்சு. குமரி கண்டம் கடல்ல மூங்கிருச்சு. தமிழை குடித்த கடலோடு தமிழ் நதியாம் வைகை நதி நான் கலக்க மாட்டேன் என்று சொல்லி வைகை நதி கடல்ல கலக்கவே கலக்காது. வைகை நதியை, இந்த தமிழ் நதியை அரவணைத்துக் கொண்ட பூமி எது தெரியுமா? இந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பெரிய கம்மாய் தான் தமிழ் நதியை அரவணைத்துக் கொண்டது. இந்த ராமநாதபுரம் எப்படிப்பட்ட மண்ணுப்பாண்டாங்க. எந்த பூமியிலிருந்து தமிழ் நதி வந்தாலும், எந்த பூமியிலிருந்து இந்த மாதிரியான தமிழ் நதி வந்தாலும் நாங்கள் அரவணைத்து ஆதரவு தருகிறோம் என்று தமிழ் நதியை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய பூமி இந்த ராமநாதபுரம் பூமி. இந்த மாதிரியான தமிழ் நதிகளை அரவணைத்து காப்பாற்றக்கூடிய பூமி. இப்படி சொன்னா வைரமுத்தையா எழுதியிருப்பார், இத தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்றே சபதமிட்டு அமுதம் பரப்பும் வைகை நதி நீர் ஆழி கலப்பது தவிர்ப்பதனால் மானம் காத்த தென்மதுரை இது மரபுகள் மாறா தொன்மதுரைன்னு எங்க ஊரை பத்தி சொல்லிப்பாரு. அப்படியா இந்த வைகை நதி கலக்கக்கூடிய இடமான ராமநாதபுரம். இப்படிலாம் சொன்னா நீங்க ரசிக்கிறீங்க. டேய் டேய் அம்மா, மங்களநாயகி அம்மா அவனை தூக்கிட்டு போயிருங்கம்மா, நல்லா இருப்பீங்க. அவன் கார் ஓட்டுறானா என் தலையில ஓட்டுறான்னு தெரிய மாட்டேங்குது. பாதி பேர் நான் பேசுறத விட அவன் கார் பேசதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா அவனை இறக்கி அம்மா கிட்ட விடுங்க, இறக்கி விட்டுருங்க, அவன் கீழே விழுந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. பரவாயில்ல, நல்ல இப்படி சொன்னா இப்படி கேட்கணும். நான் எல்லாம் சும்மா இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பேடை பேச்சு இல்லாத காலத்துல, இந்த கொரோனா காலகட்டத்திலாம் ராணிமா, கொரோனா காலத்துல யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாதுல. என் பையனை கூப்பிட்டு சொன்னேன். என் பையன் மெட்ராஸ்ல பிறந்தவன். என் பையனை கூப்பிட்டு சொன்னேன், இப்பெல்லாம் நீங்க சொன்னா கேட்கறீங்கல்ல, பயலுக்கெல்லாம் கேட்கறீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியம். என் பையனை கூப்பிட்டு சும்மா இல்லாம சொன்னேன், எங்க ஊர் மதுரைடா. இந்த மதுரை எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் அதை தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதர்தம் மெல்லடியும் மயங்கி ஒலிக்கும் மாமதுரை மாலையிலே மல்லிகை பூமதுரை மண்ணை திருட வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசுக்கி போக வந்தவரை தாயாய் மாற்றிய தூய்மதுரை அவர்தம் சேயாய் வணங்கிய தாய் மதுரைன்னு அவன் எப்படியே பார்த்தான். மதுரை நல்ல ஊர், அவ்வளவுதானே. ஏன் இழுக்குற சாட்டா சொல்லுப்பா. மதுரை நல்ல ஊர், முடிச்சிரு. ஏன் இழுக்குற?
என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்றான், ஏமா ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் என்டையர் லைஃப் வித் திஸ் மதுரை கை அப்படின்றான். எது அந்த கூகுள்ல ஒண்ணு இருக்குங்க. இப்ப இந்த போனை எடுத்து இப்படி வச்சாக்கா அது பேசினா அதுக்கு பதில் சொல்லுது. கூகுள் எடுத்து கேட்கிறான், கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு பதில் வேற சொல்லுது. இப்படி எல்லாம் போட்டேன்னா அது ஃபாதர் மியூட்ல போட்டுடலான்ட்டு கூகுள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி நல்ல அந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டி வந்து நீங்க பேசுறீல. கொரோனா டயத்துல வந்தப்ப எங்க அப்பாவுக்கு போன் அடிச்சு, அவர் மதுரையில இருந்தாரு. எங்க அப்பாட்ட போன் அடிச்சேன், எப்பா இந்த மெட்ராஸ்ல சுனாமி வருதுன்றாங்க, கொரோனா வருதுன்றாங்க, இந்த நவம்பர் டிசம்பர்லாம் ஆயிடுச்சுன்னா புயல் வருதுன்றாங்க, வெள்ளம் வருதுன்றாங்க. நான் என் பையனை கொண்டாந்து விடுறேன் பாட்டு கொண்டாந்து ஒரு 3 மாசம் விட்டுட்டு போனேன். 3 மாசத்துல எங்க அப்பா போன் அடிச்சார், உன் பையனை தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிடுறா, அதுக்கு பதில் அந்த சுனாமியை வெள்ளத்தையும் இங்க அனுப்பு, அதை சமாளிச்சிரு, உன் பையனை சமாளிக்க முடியலடா. அப்படி நல்ல அருமையான அருமையா கேட்கக்கூடிய மக்கள். என்னப்பா ஏன்பா இந்த ஊரினுடைய சிறப்பு, எப்படிப்பட்ட பூமிப்பா இது, ஆன்மீகத்தை வளர்த்த பூமி, தமிழை வளர்த்த பூமி, தேசியத்தை வளர்த்த பூமி, வீரத்தை வளர்த்த பூமி, சொல்லிக்கிட்டே போலாம். எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஒரு குடியரசுத் தலைவர் பேரை சொல்லுங்கன்னா யாரை சொல்லுவோம்? ஒரு குடியரசுத் தலைவர் பேரை யாருமா சொல்லுவோம்? அப்துல் கலாம். அம்மா சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த தலைவனை கொடுத்த மண் இந்த மண்ணுங்க, அப்படியான தலைவனை கொடுத்த மண் இந்த மண். அவர் சொல்றாரு, பத்திரிகையாளர்கள் பேட்டி நடக்குது, கலாம் ஐயாட்ட கேக்குறாங்க, நீங்க எங்கிருந்து வரீங்கன்னாங்க. அவர் எங்கிருந்து வராருன்னு தெரியாதா? அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க எங்கிருந்து வரீங்கன்னாங்க. அவரு குடியரசுத் தலைவரா போய் உட்கார்றாரு, எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. கலாம் ஐயாவினுடைய பதில் என்ன தெரியுமா? அவர் என்ன தெரியுமா சொல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து வரணும்னு சொல்றோம்ல, அவர் சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சொர்க்கத்தில் இருந்து வருகிறேன். சொர்க்கத்தில் இருந்து வருகிறேன், இந்த பூமியை சொர்க்கத்தில் இருந்து வருகிறேன். ஏன்னு கேட்டாங்க. உங்க ஊர்ல மட்டும் சொர்க்கம், எங்க ஊர்ல சொர்க்கம் கிடையாதா அப்படின்னாங்க பத்திரிகையாளர். அவர் சொன்னார், அப்படி கிடையாதுப்பா, பாரத தாயை, பாரத மாதாவை நீங்கள் ஒரு அன்னையாக வரைந்தால் அவள் பாதத்தில் இருக்கக்கூடிய ஊர் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வர எல்லை, அவளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய எல்லை எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டம். தாயின் பாதம் சொர்க்கம் என்று மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி பாரத தாயினுடைய பாதமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருந்து நான் வருகிறேன் ஏபிஜே சார் சொன்னார். அப்படியான ஒரு சொர்க்க பூமி தேடி கைதட்டுறாரு. எல்லாரும் கைதட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கைதட்டுறாரு. நல்லதுனே, சிறப்பு. அவரு அப்பதான் இப்பதான் புரிஞ்சிருக்கு. அவரு இதத்தான் சொல்ல வந்திருக்கான். இவ்வளவு நேரம் கழிச்சு ஒரு மேடையில நானும் போய் இலக்கியம் பேசுவோம்ட்டு போனேன். சிலப்பதிகாரம், வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினாரே வள்ளலார்னே. முன்னாடி இருந்து ஒரு பெரியவரு அப்படின்னாரு, என்னங்க ராஜா இப்படின்னாரு அப்படின்னாரு, அப்படி ரசிக்கிறாராம். அடுத்து செந்தமிழ் நாடு என்னும் போதினிலை இன்ப தேன் வந்து பாயுது காதிலே அப்பயே அவரு அப்படின்னாரு. அருமையான ரசிகர்ரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னே அப்பயே அவரு அப்படின்னாரு. அவரை மேடைக்கு கூப்பிட்டு எனக்கு போத்திருந்த பொன்னாடை எடுத்து அவருக்கு போத்தினேன், எனக்கு போத்திருந்த பொன்னாடை அவருக்கு போத்தினேன் அப்பயே அவரு அப்படின்னாரு. விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சு அந்த ஆளுக்கு நரம்பு தளர்ச்சி. இது தெரியாம நம்ம பாட்டு போய் பேசி இலக்கியத்தை ரசிக்கிறாரான்ட்டு நம்ம பாட்டு அந்த அளவுக்கு அவர் கடைசியா முடிச்சதுக்கு அப்புறம் கைதட்டுறாரு. எல்லாத்தையும் தாண்டி இந்த மண்ணில் பேசுறது எனக்கு என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம். இதுக்கு முன்னாடி இந்த பாம்பன் பாலம் வருவதற்கு இவர் யாரையா இங்க இருக்கக்கூடிய சித்தரா எல்லாரும் இருக்காங்க. அங்க சித்த பெருமான்ல இருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். இந்த பேச்சாளர்களுக்கு இந்த மாதிரியான ட்விஸ்ட் நிறைய வரும். கரெக்டா? ஒரு கல்யாண வீட்டுல போய் பேசிட்டு இருந்தேன். பொண்ணோட அப்பா வந்தாரு, ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா ஒரு 15 நிமிஷம் பேசுங்களே அப்படின்னாரு. பேசி முடிக்க போற நேரத்துல 15 நிமிஷம் நல்லா இருக்கு போல பேச்சுட்டு நானும் ஒரு 15 நிமிஷம் திரும்ப வந்தா ராமகிருஷ்ணா இன்னொரு 10 நிமிஷம் பேசினோம், இன்னொரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசணும். பேசுவோம் பேசுவோம் பேசுவோம். அவர் திரும்ப வந்து 5 நிமிஷம் நேரல. ஏன் சார் என் பேச்சு அவ்வளவு நல்லா இருக்கானே? இல்ல சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்றாரு. இது கல்யாண வீட்டுல சாம்பார் கொதிக்கிற வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி நல்ல இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மண்ணில் பேசுறதுல என்ன ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க. ராமேஸ்வரம் ஆன்மீக பூமிக்கு இதெல்லாம் தீவாக இருந்தது. ராமேஸ்வர தீவு, தனுஷ்கோடி தீவு, அப்படி தீவாக இருந்த இடத்திலும் கூட ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்கிற காரணத்தினால் அத்தனை பேரும் படகில் சென்று தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தொண்டை செய்த சேதுபதி மகாராஜாக்களினுடைய மண்ணில் இருந்து பேசுவது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு உலகமெல்லாம் ஆன்மீகத்தை பரப்பக்கூடிய நரேந்திரனை வளர்த்தது 3 பேர். நரேந்திரனை 3 பேர் விவேகானந்தராக மாற்றினாங்க. முதல்ல நரேந்திரன், அவர் வந்து சின்ன வயதுல ஸ்கூல்ல படிப்பாங்களா, அப்படி படிப்பாங்கல்ல. அவருக்கு வந்து வெஸ்ட் பெங்கால், அவர் வந்து கல்கட்டால வெஸ்ட் பெங்கால்ல குதிரை வண்டி ஓட்டுவாங்கல்ல. எல்லாரும் ஸ்கூல்ல கேட்கறாங்க, நீ என்னப்பா ஆகணும், நீ என்னப்பா ஆகணும்னு கேட்கறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணும்ன்றார் விவேகானந்தர். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, அம்மா
இந்த ஸ்கூல்ல கேட்டாங்க, நீ என்ன ஆவன்னு கேட்டாங்க. நான் குதிரை வண்டிக்காரன் ஆவேன்னு சொன்னேம்மா. எல்லாரும் சிரிச்சிட்டாங்கம்மா. அவங்க அம்மா சொன்ன பதில், நீ குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டது தப்பு இல்லப்பா, ஆனால் எப்படிப்பட்ட குதிரை வண்டிக்காரன் ஆக வேண்டும் தெரியுமான்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பெருமான் தேரோட்டக்கூடிய அந்த காட்சியை கொண்டு வந்து காமிச்சாங்க. அந்த கீதையை உலகமெல்லாம் பரப்பினார் நரேந்திரன் என்கிற விவேகானந்தரா மாறினார். முதல்ல தாயினுடைய ஆளுமை நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது. பின்பு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற மிகப்பெரிய குரு விவேகானந்தரை உலகம் அறிய ஒரு ஆன்மீக பெரியவராக மாற்றினார். அது எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ இந்த மண்ணை சேர்ந்த பாஸ்கர சேதுபதி மகாராஜா தனது நண்பனான விவேகானந்தரை உலகம் அறிய அந்த கிரீடத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்த்த மிகப்பெரிய ஒரு ஆன்மீக திருப்பணியை செய்து இந்த உலகத்தினுடைய வீர துறவி என்று அவருக்கு ஒரு பட்டம் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் இந்த மண்ணில் பேசுவது, அந்த ஆன்மீக தொண்டை ஆற்றிய அந்த மண்ணில் பேசுவதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களுடைய கைதட்டலுக்கு மத்தியில. ஏன் பாண்டாங்க அவ்வைட்ட போய் முருகப்பெருமான் கேட்கிறாங்க, பாட்டி பெரியது என்ன பாட்டின்னு கேட்டார். இந்த உலகத்திலேயே பெருசு என்ன பாட்டின்னு தமிழ் கத்து கொடுக்குதுங்க. எது பெரியதுன்னு அப்படி இந்த விஷுவலைஸ் பண்ணிட்டு வாங்க. அவ்வை சொல்றாங்க, எப்பா இந்த உலகம் பெருசா இருக்கலாம், இந்த உலகம் பெருசா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்தை பிரம்மா படைச்சாருன்றாங்க. ஒருவேளை பிரம்மா பெரியவரா இருக்கலாம், இந்த பிரம்மா திருமாலுடைய வயிற்றிலேருந்து வந்தாருன்றாங்க. திருமால் பெரியவரா இருக்கலாம், இந்த திருமால் பார்க்கடல்ல துயில் கொண்டு இருக்காருன்றாங்க. ஒருவேளை அந்த கடல் பெருசா இருக்கலாம், அந்த கடலை அகத்தியர்ன்ற முனிவர் ஒரு கமண்டலத்துல அடக்கிட்டாரா. ஒருவேளை அகத்தியர் பெரியவரா இருக்கலாம். இந்த அகத்தியர் அடக்கிய கமண்டலம் வந்து பூமியிலேருந்து செஞ்சது. இந்த பூமி ஆதிசேஷனுக்கு ஒரு தலை, அவ்வளவு பெரிய ஆதிசேஷன் இருந்தார்ல, ஆதிசேஷனுக்கு ஒரு தலை. ஒருவேளை ஆதிசேஷன் பெரியவனா இருக்கலாம். அவ்வளவு பெரிய ஆதிசேஷனை இந்த உமையாள் பார்வதி ஒரு மோதிரமா மாட்டிக்கிட்டா. எனக்கு தெரிஞ்சு உமையாள் பெரியவளா இருக்கலாம். அந்த உமையாள கூட இறைவன் ஒரு பகுதியில தன்னுடைய உடம்புல ஒரு பகுதியில கொடுத்தாரு. ஒருவேளை சிவபெருமான் பெரியாளா இருக்கலாம். ஆனா அந்த சிவபெருமானை கூட சக மனிதர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய இப்படியான பெரியவர்கள் தங்களது உள்ளத்தில் அடக்கி வச்சுட்டாங்க. எனக்கு தெரிந்து இந்த தொண்டர்கள் தான்ப்பா இந்த உலகத்தில் பெரியதுன்னு தமிழ் கற்றுக் கொடுக்குது. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாள் உந்தியில் தோன்றினோன், கரியமாளோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கலசத்துள் அடக்கம், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனின் பாகத்து ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதோன்னு தமிழ் கத்து கொடுத்துச்சு. என்னையா சந்திரமுகி படம் பாக்குற மாதிரி பாக்குறீங்க? புரியலையா பாட்டு? எனக்கா ஏதோ ஒரு பேய் படம் பாக்குற மாதிரி எல்லாம் பாக்க நான் கேள்வி எல்லாம் கேட்பேன் நடுவில் திரும்பி. ஆமா, ஏதாவது ஒரு இலக்கியம் சொன்னோம்னாக்கா அப்படி திரும்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம். அப்படி நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இதுல ஐயா கிட்ட பேசும்போது எந்த தலைப்புல பேசுவோம், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ன்ற ஒரு அழகான தலைப்பு. வீட்டுல அன்பு இருந்து அன்போட ஒரு முகம் இருந்தா தானே அந்த முகத்துக்கு பேரே முகம். கரெக்டா? சிரிச்சு இருந்தா தானே ஒரு முகத்துக்கு பேரே முகம். உருன்னு இருந்தா அது பேர் முகர கட்டை. கரெக்டா? வீட்டுல சிரிக்கவே மாட்டாங்க சில பேர்லாம், உருனே இருப்பேன். நீங்க என்ன சொல்லுங்க, இதுல எங்கெங்க இப்படிலாம் பேச போறோம்ல, எங்கெங்க உட்காந்துடக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. இப்படி கேட்கறப்ப எங்கெங்க யார் யாரும் உட்காந்துடக்கூடாதுன்னு. இப்ப நீங்க சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துப்பேன், அவன் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. இந்த படம் என்ன தெரியுமா ஆச்சு, விஜய் வருவாரு, இதுல போவாரு, அதுல முடிஞ்சு போச்சு. கோட்டுன்ற படம் 200 ரூபாய் டிக்கெட் காலி. அதே போல பஸ்ல போறப்ப எங்க உட்காந்துருக்கா, அந்த 3 சீட்டு 2 சீட்டு பஸ் இருக்கும்ல, அதுல இந்த 3 சீட்ல நடுவில் உட்காந்துடக்கூடாது. தண்ணி பாட்டில் நம்ம எடுப்போம், கரெக்டா டிரைவர் பிரேக் அடிப்பாரு, இவன் 1/2 லிட்டர் இவன் 1/2 லிட்டர் குடிச்சிருவான். ஹோட்டல்ல எங்க தெரியுமா உட்காரக்கூடாது, வாஷ் பேசின் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. கரெக்டா இட்லி எடுத்து வாயில வைப்போம், அப்பதான் ஒருத்தர் குடல் எடுத்து போட்டு வெளியே போட்டு கழுவுவான். ஹோட்டல்ல அங்க உட்காந்துடக்கூடாது. இந்த சிரிக்கக்கூடிய சபை இருக்குல்ல, இந்த சிரிக்கிற சபையில எங்க உட்காந்துடக்கூடாதுன்னா, சிரிக்கவே மாட்டான் பாருங்க, அவன் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. அவன் நல்லா சிரிக்கிறப்ப இப்படி பார்ப்பேன். இப்ப சொன்னது ஒரு ஜோக்கு, அதுக்கு நீ சிரிக்க, அவன் பக்கத்துல உட்காந்துடக்கூடாது. அப்படி நல்ல சிரிக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கை தட்டக்கூடிய சபையில நம்ம உட்காரணும். பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு. நல்ல ஒரு தலைப்பு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். ஒரு அன்பை வீட்டுல போட்டு தாப்பா போட்டு பூட்டிட முடியாதாங்க. இதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, இந்த தலைப்பை கொடுத்தது எங்கள் ராணி. அவங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். நான் ஒரு 5-6 தலைப்பு கொடுத்தேன். இதெல்லாம் விட இந்த அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்ல பேச சொல்லுங்க அவரன்னு அன்போடு ஒரு கட்டளை இட்டவங்க எங்க ராணி. ஒரு அன்பை ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட முடியாதாங்க. அன்பு அத்தனை விசாலமானதுன்றார் வள்ளுவர். அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் சொல்றாருல.
ஏபிஜே சார் சொன்ன இந்த பண்ணை சேர்ந்தவர்ல ஏபிஜே சார் எத்தனையோ குடியரசுத் தலைவர் இருந்தாலும் அவரை மட்டும் ஏன் தெரியுமா சொல்றோம்? ஏபிஜே சார்ட்ட கேக்குறாங்க, ஐயாட்ட கேக்குறாங்க, ஐயா ஐயா நீங்க எத்தனை பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுடைய செயற்கைக்கோள்கள் எத்தனை செயற்கைக்கோள்கள் விட்டுருக்கீங்க, எத்தனை பெரிய பதவியில இருந்திருக்கீங்க, உங்களுடைய கண்டுபிடிப்புகள்ல உங்களுடைய இந்த சாதனைகள்ல நீங்க விரும்பி பார்க்கக்கூடிய சாதனை எது, நீங்கள் உங்களையே பாராட்டக்கூடிய சாதனை எதுன்னு. ஐயா என்ன சொல்லிருக்கலாம்? பெரிய ராக்கெட் விட்டேங்க சொல்லிருக்கலாம்ல, RS-1 சேட்டலைட் விட்டேன், SLV சேட்டலைட் விட்டேன், குடியரசுத் தலைவரா இருந்தேன், அதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. ஏபிஜே சார் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னுடைய நண்பர் ஒரு நாள் வந்தாங்க, என்னை அழைச்சிட்டு போய் பக்கத்துல ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டு போனாரு. அந்த ஆசிரமத்துல மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருந்தாங்க, அவங்களால நடக்க முடியல. அவங்க அந்த 30 கிலோக்கு இருக்கக்கூடிய மரக்கட்டையாலான காலில் பொருத்தி இருந்தாங்க. அவங்க நடக்க முடியாம தேய்ச்சி தேய்ச்சி நடந்தாங்க. என் நண்பர் அதை காமிச்சிட்டு சொன்னாரு, இவங்களுக்கு உன்னால ஏதாவது பண்ண முடியுமாப்பா, நீ பெரிய விஞ்ஞானின்றாங்களே, இவங்களுக்கு ஏதாவது உன்னால பண்ண முடியுமாப்பான்னு கேட்டாங்க. அப்ப நான் யோசிச்சேன், இந்த ராக்கெட் வானத்தை தொலைச்சிட்டு மேல போகுது இல்ல, வானத்தை தொலைச்சிட்டு மேல போகுது இல்ல, இந்த வானத்தை தொலைச்சிட்டு போகும்போது அதனுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கணும், வெயிட் கம்மியா இருக்கணும், வெயிட் கம்மியா இருக்கணும், அடர்த்தி அதிகமா இருக்கணும். அது பேர் ராக்கெட் மெட்டல்னு சொன்னாங்க. அந்த ராக்கெட் மெட்டலை எடுத்து 30 கிலோ இருக்கக்கூடிய இந்த காலை 300 கிராம்ல பண்ணி கொடுத்தேன். இந்த குழந்தைகள் எல்லாம் பட்டாம்பூச்சிகளாக நடந்து போனாங்க. இந்த குழந்தைகளால எளிமையாக நடக்க முடிந்தது, இந்த குழந்தைகளால எளிமையா எல்லா இடங்களுக்கும் செல்ல முடிந்தது. எனக்கு தெரிந்து நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் அதைத்தான் நான் தலை சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்வேன் என்று சொன்ன ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஏபிஜே சார் சொல்றாரு, அடுத்தவர்களுக்காக அன்பு செலுத்தக்கூடிய நம்மளுடைய பணி மட்டும்தாங்க உலகத்திலேயே சிறந்த பணின்னு கத்து கொடுத்துட்டு போனார். ரத்தன் டாடா அவர்களை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, அவர் சொல்றாரு, நான் எவ்வளவோ வேலைகள் செஞ்சு பார்த்தேங்க, எல்லா இடத்துக்கும் சுத்தி போனேன், என்னுடைய மனதுல ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருந்துச்சு, எம்டி ஸ்பேஸ் சொல்லுவோம்ல, ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வெற்றிடம் எப்படிப்பா குணமாகும்னு கேட்டேன். என்னோட ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டு போனாரு. அங்க இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வீல் சேர் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் அதனால என்னப்பா வாங்கி கொடுத்துருவேன்னு, உன் கையால கொடுக்கணும்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் எல்லா குழந்தைகளுக்கும் வீல் சேர் வாங்கி கொடுத்தேன். அதுல ஒரு குழந்தை வந்தா, என்னுடைய பேண்ட்டை பிடிச்சி இழுத்தா, பேண்ட்டை பிடிச்சி இழுத்து, அங்கிள் என்னை கொஞ்ச நேரம் பாருங்களேன்னா. ஏம்மான்னு கேட்டேன். இல்லம்மா கொஞ்ச நேரம் என்னை பாருங்களேன். எதுக்குமான்? கொஞ்ச நேரம் என்ன பாருங்களேன். நான் அந்த குழந்தையோட முகத்தை ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன். அப்ப அந்த குழந்தை சொன்னா, அங்கிள் நாளைக்கு நீங்களும் சொர்க்கத்துக்கு வருவீங்க, நானும் சொர்க்கத்துக்கு வருவேன், அங்க வரும்போது உங்க முகத்தை மறந்துடக்கூடாதுல அங்கிள், அதுக்காகத்தான் 5 நிமிஷம் என்னைய பார்க்க சொன்னேன். ரத்தன் டாடா அவர்கள் பதிகிறாரு, எத்தனையோ கோடி சம்பாதிச்சோம், எத்தனையோ ஊர்களுக்கு போனோம், எத்தனையோ தொழில்கள் செஞ்சோம், அப்பொழுதெல்லாம் தீராத அந்த வெற்றிடம் அந்த குழந்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் தீர்ந்ததுன்னார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். வீட்டுல கடவுள் வர்றாரு. கடவுள் நம்ம கிட்ட எதனா கேட்டா என்னமா கேட்போம்? என்ன கேட்போம்? என் வீட்டுக்காரர் மட்டும் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருந்தா சரின்னு கேப்பீல, அது பரவாயில்ல. நான் மேடையில போய் சொல்லுவோம்ல, நல்லா சிரிங்க சிரிங்கன்னு ஒரு அக்கா சொல்லுச்சு, தம்பி நீ பாட்டு சிரி சிரின்னு சொல்லிட்டு போயிடுற, நான் போய் ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையில சிரிப்பே இல்லை தம்பின்னுச்சு. ஏன்கா அப்படின்னு, ரசத்துல கொஞ்சோண்டு உப்பு கம்மியா போச்சுன்னா இம்போசிஷன் கொடுத்துட்றான், ரசம் செய்யறது எப்படின்னு 10 வாட்டி எழுதிட்டு. இன்னொரு அக்கா சொன்னாங்க, இது பரவாயில்ல, நான் ஒரு கண்டக்டர் கல்யாணம் பண்ணேன், என் வாழ்க்கையில சிரிப்பே இல்லை தம்பின்னுச்சு. ஏன்கா அப்படின்னு, கோலம் போடலான்னு வாசலுக்கு வருவேன், படியில நிக்காத உள்ளரப்போ, படியில நிக்காத உள்ளரப்போ, படியில நிக்காத உள்ளரப்போ. மூணாவது ஒருத்தவங்க சொன்னாங்க, இதெல்லாம் பரவாயில்ல, நான் ஒரு ஃபயர் இன்ஜின்ல வேலை பார்க்கறவன கல்யாணம் பண்ணேன், என் வாழ்க்கையில சிரிப்பே இல்லை தம்பின்னுச்சு. ஏன்கா அப்படின்னு, பால் காய வைக்கலான்னு அடுப்பை பத்த வச்சாக்க பூண்டு ஊதி அமர்த்திட்டு போயிடுறான், வீட்டுல கொஞ்சோண்டு நெருப்பு. நாலாவது ஒருத்தவங்க சொன்னாங்க, இது பரவாயில்ல, நான் ஒரு மெக்கானிக் கார் மெக்கானிக்க கல்யாணம் பண்ணேன், என் வாழ்க்கையில சிரிப்பே இல்லை தம்பின்னுச்சு. ஏன்கா என்ன பண்ணுவாருன்னு, நைட்டு தூங்கலாம்ட்டு அவனை வீடு பூரா தேடுறேன், நைட்டு பூரா ஆளை காணோம், வீடு பூரா தேடி பார்க்கறேன், கடைசியா பார்த்த அந்த கார் மெக்கானிக் பாத்தீங்களா, கார் கீழே தான் படுத்து கிடப்பேன். வீடு பூரா தேடி பார்த்துட்டு இவரை வீட்டுக்காரர் ஆளை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போறேன், கட்டிலுக்கு கீழே போய் படுத்திருக்கேன். அஞ்சாவது ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த கோச்சுக்காரங்க ஒரு காமெடிக்காக இது சொல்றது, ஒரு நகைச்சுவைக்காக. அஞ்சாவது ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் போய் ஒரு போலீஸ்காரரை கல்யாணம் பண்ணேன், நான் இங்கிருந்து வெளியே போனோம், ஒரு நகைச்சுவைக்காக, இது இங்க இருக்கிறதுலாம் கிடையாது. ஏமா தப்பு பண்ண அடிக்க வருவாரா, அடிக்கதே வருவாரு, 50 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவான்ட்டாங்க. ஆறாவது ஒருத்தவங்க சொன்னாங்க, இதெல்லாம் பரவாயில்ல, நான் ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணேன், என் வாழ்க்கையில சிரிப்பே இல்லை ராமகிருஷ்ணன். ஏன் என்ன பண்ணுவாரு, நைட்டு 11 மணிக்கு மீட்டிங் எல்லாம் முடியுது, வீட்டுக்கு வந்தோடனே என் கொண்டைய பார்த்தோன்னே அந்த ஆளுக்கு மைக்கு ஞாபகம் வந்துருது, அன்பு மனைவியே உறங்கி விட்டாயா,
அருமை குழந்தை. நான் உடனே 11ஆம் மட்டத்தின் சார்பா பொன்னாடை போத்தப்படுகிறது தான் போய் தூங்குறான். இவங்களை கட்டிட்டு நம்ம படுறது அவஸ்தை. அதாவது இன்னைக்கு இது பெரியவங்களுக்கு சொல்லிட்டு போறேங்க. அது வந்து பெண்களினுடைய திருவிழா இல்ல. நம்ம வீட்டில் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், வெளியெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், வீட்டுக்குள்ள போனோம்னா நம்ம எப்படி சட்டையை கழட்டி வைக்கிறோமோ அப்படி நம்ம வேலையும் கழட்டி வச்சுட்டு போயிடணும். நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதே வேலையா இருந்துடக்கூடாது. கரெக்டாமா? நான்லாம் இந்த வாசிச்சுட்டோமா, திருக்குறளையும் இருக்கு எத்தையாவது வாசிச்சு போடுறோம். திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் வாசிச்சுட்டு அதை வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறது. இப்போ எப்படி இவர் கண்டக்டராகவே இருக்காரோ நம்ம வீட்லையும் பேச்சாளராகவே இருக்கிறது. இந்த திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? திருக்குறள்ல ஒரு அருமையான கதை வரும். வள்ளுவர் உட்காந்து இப்படி எழுதிட்டு இருந்தாராம். வாசுகியம்மா கிணத்துல நீர் இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதை கேட்டிருக்கீங்களா? வாசுகியம்மா கிணத்துல நீர் இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வள்ளுவர் என்ன பண்ணாரு? எழுதிட்டு இருந்த மனுஷன் என்ன பண்ணாரு? வாசுகி அம்மா கூட்டாரு. வாசுகி அப்படின்னாரு. வாசுகி அம்மா பறந்து வந்தாங்க. வாலி அங்கேயே நின்னுச்சு. இது நம்ம கேட்டிருக்கோமா? இதை நான் கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும்? திருக்குறளை மூடி வச்சுட்டு ஓரமா உட்காந்துருக்கணும். நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுல இதை பயன்படுத்தி பார்ப்போம், இவங்க வீட்டுல என்னதான் நடக்குது, அப்படி அந்த வாலி நிக்கிதான்னு பார்ப்போம். என் வீட்டுக்காரி வாசத்துல வச்சுக்கிட்டு இருந்தா. நம்ம சும்மா இருப்போமா? ஹாலில் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருந்தேன், வாசத்துல வச்சுட்டு இருந்தா. ஜானகி அப்படின்னு என் வீட்டுக்காரி அங்கேயே நின்னா. வாலி பறந்து வந்துச்சு. இனிமே பேசுவா, வாலி பறந்து வந்துச்சு. அதனால இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கப்படாது. அங்க பாருங்க எவ்வளவு அனுபவம். வாலியை தூக்கி எறியலான்னு ஐடியாவா? வேணாம், பாவம். நாங்க ஹெல்மெட் மாட்டிட்டு தான் வீட்டுல உட்காரணும். இருக்குதா? அப்படி நல்ல இந்த வீடு வந்து இப்படி கலகலப்பா இருக்கணுங்க. இந்த அன்போட இருக்கணும். கடவுள் போய் சொல்லியிருக்காரு, ஏப்பா நான் இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டை விட்டு நான் கிளம்ப போறேன், உங்க எல்லாருக்கும் ஒரு வரம் தரலான்னு இருக்கேன், மொத்த குடும்பத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு வரம் கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன், என்ன வரம்னு கேளுங்க, என்ன வரம்னு கேளுங்க. அவர் போய் கேட்டாரு. அவர் போய் முதல்ல நான் நானா முடிவெடுக்க முடியாது, எங்க அம்மா கிட்ட கேட்கணும், என் வீட்டுக்கார அம்மாட்ட கேட்கணும், என் பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்கணும். நல்லா பேசுவேம்மா, ஏம்மா தாயே மங்களநாயகி, நல்லா தான் பேசுவேன், உட்காருங்க. என்னத்த போய் கேட்டுக்கிட்டு நாங்க கிளம்ப வேணாமா, 9 மணி சீரியல் இருக்குன்னா. சரி, அது பொதுவாக ஆண்கள் கிளம்புறப்ப ஒத்தையா கிளம்புவாங்க. பெண்களை பார்த்துருக்கீங்களா? வாடி போவோன்ட்டு ஒரு 10 பேரை சேர்த்துட்டு கூட்டு போயிடுறது. நல்லா இருப்பீங்க பாருங்க, எவ்வளவு அழகா கீழே உட்காந்தாலும் அந்த கருத்தை கேட்போன்னு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காகவே ஒரு பெரிய கை தட்டுங்க, நன்றி. இப்படியான ஆடியன்ஸ் தான் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, சிறப்பு. கடவுள் போய் சொல்லியிருக்காரு, எப்பா இன்னைக்கு நான் உங்க வீட்டுல இருந்து கிளம்புறேன், உங்க எல்லாருக்குமா ஒரு வரம் கொடுத்துட்டு போறேன், இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு வரம் கொடுத்துட்டு போறேன், என்ன வர வேணும்னு கேளுங்க. இவர் சொன்னாரு, நானா முடிவெடுக்க முடியாது, என் வீட்டுக்காரியை கேட்டுதான் நான் முடிவெடுக்கணும், நாளைக்கு வாங்க சாமி, நாளைக்கு நான் சொல்றேன்ட்டாரு. இப்ப போய் வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டாரு, நான் என்ன கேட்கலாம் அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நீ தான் இந்த 50 பவுன் நகை வாங்கி தரேன் ஏமாத்திக்கிட்டே இருந்த, கடவுளே கொடுக்குறேன்றாரு, ஒரு 500 பவுனா கேளுங்க, நாளை பொண்ண உதவும்ல, 500 பவுனா கேளுங்க. இப்ப பொண்ணு கிட்ட போய் கேட்டாரு, கடவுள் ஒரே ஒரு வரம் தரேன்றாரு, என்ன வரலாம் வரம் கேட்கலாம். பொண்ணு சொன்னா, எப்பா எனக்கு நல்ல மாப்பிள்ளையா கேளுப்பா, இன்ஜினியர் மாப்பிள்ளையா கேளுப்பா, ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறவனா கேளுப்பா. பொண்ணு சொன்னாங்க. இப்ப பையன்கிட்ட போய் கேட்டாரு, உனக்கு என்னடா கேட்கலான்னு. அவன் சொன்னா, அப்பா நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டா கேளுப்பா, கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ் ஆகணும்னு சொல்லுப்பா, அமெரிக்கா போகணும்னு சொல்லுப்பா, நீ போனா கூட நான் வரமாட்டேன் பாடினா. கடைசியா அவங்க சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் இதெல்லாம் கேட்காதரா, நம்ம வீட்டுல எப்பயுமே அன்பு இருக்கணும், எப்பயுமே அமைதி இருக்கணும், எப்பயுமே நிம்மதி இருக்கணும், அன்பும் பொறுமையும் நிம்மதியும் கருணையும் நம்ம வீட்டுல எப்பொழுதுமே நிறைந்திருக்கணும்னு கடவுள்கிட்ட போய் கேளுப்பான்னாங்க. கடவுள்கிட்ட போய் இவர் கேட்டாரு, எங்க வீட்டுல எப்பொழுதும் அன்பும் கருணையும் நிம்மதியும் அமைதியும் நிலைத்திருக்கணும்னாரு. அப்ப கடவுள் சொன்னாரா, ஏன்பா உங்க வீட்டுல அன்பும் கருணையும் நிம்மதியும் நிறைஞ்சிருந்துச்சுன்னா நான் ஏன்டா உங்க வீட்டை விட்டு போறேன், நான் உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி விடுகிறேன்னு கடவுள் அங்கேயே தங்கினாருன்னு. இப்படி எந்த வீட்டில் அன்பு இருக்கிறதோ, எந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்கிறதோ, ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அந்த சிரித்த முகம் இருக்கிறதோ, அந்த வீட்டில் இறைவன் வாழ்கிறார். பாசமுள்ள முகத்திலே கடவுள் வாழ்கிறார்னு எழுதுனாங்கல்ல, வீட்டுல சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்க. இல்ல சிரிச்ச முகத்தோட. எங்க வீட்டு பக்கம் மதுரையில் ஒரு தெருல எப்பயுமே சார் அவங்க வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், நம்ம எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னதாங்க நானும் போய் கேட்டேன், ஏங்க எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, உங்க வீட்டுல மட்டும் எப்படி சிரிப்பு சத்தம் கேக்குதுன்னு. அவர் சொன்னாரு, எங்க வீட்லயும் சண்டை வரும், சண்டை வந்தா என் வீட்டுக்காரி என்ன பண்ணுவா, பாத்திரத்தை தூக்கி எரிவா, கரெக்டா அது என் மண்டையில பட்டுச்சுன்னா அவ சிரிப்பா, படாட்டி நான் சிரிப்பேன். ஆக மட்டும் எங்க வீட்டுல சிரிப்பு சத்தம். நான் கேட்டேன், பக்கத்து வீட்டுக்கார மேல பட்டுச்சுன்னா 2 பேரும் சிரிப்போம் அப்படின்றாரு. ஆக மொத்தம் 2 பேருக்கும் வீட்டுல இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே தானே இருக்கு. வீட்டுல சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சிரிக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் மரண படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்காரு, அவங்க அப்பா மரண படுக்கையில இருக்காரு. இப்ப அவங்க வீட்டுக்கார அம்மா பக்கத்துல நினைச்சவர் கேட்டாரு, நீ இங்க இருக்க, சின்னவன் எங்க இருக்கான், உங்க கால் கீழே இருக்காங்க, பெரிய பொண்ணு உங்க தலைக்கு மேல இருக்காங்க, சின்ன பொண்ணு அவ இந்த பக்கம் இருக்காங்க,
சரி எல்லாரும் இங்க இருக்கீங்களே, ஹால்லயே ஃபேன் ஓடுது, ஹால்லயே இவன் சாக போறான், ஹால்ல ஃபேன் ஓடுனா என்ன, ஓடாட்டி உனக்கு என்ன, இருக்கிறது பூரா, இருக்கிற வாழ்க்கை பூரா போராட்டத்திலேயே. அது நல்ல வார்த்தையா சொல்லணுங்க. வீட்டுல நல்ல வார்த்தைகள் வந்து வீட்டுல மகிழ்ச்சியை உருவாக்கும். வீட்டுக்காரர் எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, வேலையை முடிச்சுட்டு வரும்போது கணவன்கிட்ட கோவமா பேசாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அன்பா பேசுங்கம்மான்னு. இவர் வேலையை முடிச்சுட்டு வந்தார். இந்த அம்மா ஆரம்பிச்சாங்க, ஏங்க ஏங்க வீட்டுல அரிசி இல்ல, வீட்டுல பருப்பு இல்ல, வீட்டுல உப்பு இல்ல, வீட்டுல புளி. இவர் சொன்னார், இல்ல நொல்ல, இல்ல நொல்ல. எப்ப பார்த்தாலும் இல்ல நொல்லன்னு சொன்னா நெகட்டிவான வார்த்தையை பயன்படுத்தாது. எப்பயுமே இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லு, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரிங்க. மறுநாள் அவர் வேலையை முடிச்சுட்டு வந்தார். இந்த அம்மா ஆரம்பிச்சாங்க, ஏங்க அரிசி டப்பா காலியா இருக்கு, உப்பு டப்பா காலியா இருக்கு, புளி டப்பா காலியா இருக்கு. இப்போ ஒண்ணு இருக்க ஒரு பெரிய இருக்கு நடக்கும் வீட்டுல. அப்ப என்னப்பா, நான் நல்ல விஷயங்கள் இப்படி சிரிச்சு இருந்தோம்னாலே. என் வீட்டுல நடந்த சம்பவம் சொல்றேன் பாருங்களேன். எங்க வீட்டுல எல்லாம் சில விஷயங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிரும்ல. எங்க வீட்டுலங்க நான் தப்பு பண்ணேன்னா முதல் விஷயம் நான் போய் சாரி கேட்டுருவேன். ஆண்களுக்கு சொல்லக்கூடிய எளிய சூத்திரம், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு எளிய சூத்திரம். நம்ம தப்பு பண்ணோம்னா நம்ம முதல் போய் சாரி கேட்டுறணும். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்மளே சாரி கேட்டுறணும். என்ன வந்து கேட்டு போவோம் அப்படின்னா, சாரி கேட்கறதுனால பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நம்மளே கேட்டு போயிருவோம். இல்ல அனுபவிச்சு கை தட்டுறாரியா, எத்தனை சாரி கேட்டு சாரி கேட்டு சாரி கேட்டே மனுஷன் குறைஞ்சு இருக்காது. ஸோ கல்யாணமான புதுசுலமா இந்த என் ஒய்ஃப் நல்லா சமைப்பா. இந்த துணி போட்ட இட்லிலாம் வச்சாங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அவ்வளவு சாஃப்டா இருக்கும். ராஜா அவ்வளவு அருமையா சமைப்பாங்க. எங்க அம்மா வந்து பிரீத் இட்லி வைப்பாங்க. பிரீத் இட்லி தெரியும்ல, அது கொஞ்சம் கல்லு மணிக்க இருக்கும், சாப்பிட முடியாது. கரெக்டா சொல்றாங்க. எங்க அம்மா பிரீத் இட்லி வைப்பாங்க, சாப்பிடவே முடியாது, கல்லு மணிக்க இருக்கும். 4 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டேன். அந்த இட்லி வந்து 4 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டேன். என் ஒய்ஃப் துணி போட்டு இட்லி வார்த்திருக்காங்க, அது நல்லா சாஃப்டா அப்படி பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கும். துணி இட்லி நல்லா இருக்கும்ல. கல்யாணமான புதுசு. இப்ப எங்க அம்மா சோஃபால உட்காந்துருக்காங்க. என் ஒய்ஃப் அன்னைக்கு தான் அப்படி அந்த இட்லி எல்லாம் வச்சு அந்த இட்லியை பரிமாறுறாங்க. எங்க அம்மா அப்படி சோஃபால உட்காந்து இப்படி பாக்குறாங்க, இவன் என்ன பண்றியான்னு பார்ப்போம். மொதல் இட்லி எங்க அம்மா அப்படி முறைச்சு பார்த்துச்சு. 2வது இட்லி, 3வது இட்லி, 4வது இட்லி. எங்க அம்மாவுக்கு ஆர்வம் அப்படியேவும். அடுத்த வீட்டு கதையை கேட்கறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் பாரு. நல்லா இருக்கல அடுத்த வீட்டு கதை கேட்கறதுக்கு. ஆமா, இவ்வளவு நேரம் திருவள்ளுவரை பத்தி பேசுறேன், கேட்கல. வைரமுத்து கவிதையெல்லாம் சொன்னேன், அப்ப கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இட்லி கதையை சொல்லும் போது ஆர்வமா கேட்கறாங்க, கேளுங்க. அடுத்து நம்ம வீட்டு கதை அதுக்கு தானே சொல்றது. இப்ப 4வது இட்லி, 4வது இட்லி முடிச்சு 5வது இட்லி எடுத்து வச்சால எங்க அம்மா இந்த உள்ளர போயிட்டாங்க, கோச்சுக்கிட்டு உள்ளர போயிட்டாங்க. இப்ப இவ கேட்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல. இவ கேட்டா, ஏங்க இட்லி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏதாவது ஒன்று சொல்லிருக்கேன். நான் சொன்னேன், இட்லி எல்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு, எங்க அம்மா கைப்பக்குவம் மாதிரி வருமானே. 2 பேரையும் சமாளிக்கல. எங்க அம்மா கைப்பக்குவம் மாதிரி வருமானே. சட்னி எடுத்து தலையில கொட்டிட்டு போயிட்டா. இது முடிஞ்சு 6 மாசம் ஆச்சுங்க. நீங்க நம்ப முடியும், 6 மாசம் கழிச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போறேன். இந்த நிகழ்ச்சியில வந்து வெள்ளச்சட்டை தானே போட்டு பேச போவோம். வெள்ளச்சட்டையில இந்த காலர் கிட்ட ஒரு அழுக்கு வரும், பாத்திருக்கீங்களா? அதை வந்து வாஷிங் மிஷின்ல போட்டா போவாது. என் வீட்டுக்காரியை கூப்பிட்டு சொல்றேன், இந்த பாரு காலர் கிட்ட ஒரு அழுக்கு வந்திருக்கு, இந்த அழுக்க வாஷிங் மிஷின்ல போட்டா போவாது, உன் கையால தேய்ச்சு அதை துவைச்சு கொடுங்க. அவ சொன்னா, என் கைப்பக்குவம் நல்லா இருக்காது, உங்க அம்மா கைப்பக்குவம் தான் நல்லா இருக்கும், கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுங்க. அன்னிலேருந்து சட்னி அரைக்கிறது நம்ம தான், சட்டையை துவைக்கிறது நம்ம தான். போயிட்டு போகுது. என்ன ஆகுது? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஆண்களுக்கு கத்து கொடுத்துட்டு போறேங்க. என்னது? நவராத்திரி திருவிழா. நவராத்திரி திருவிழா என்ன பண்ணா, பெண்களை தெய்வமாக கொண்டாடக்கூடிய திருவிழா. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவி கிட்ட தோக்கணுங்க. மனைவியிடம் தோற்கக்கூடிய ஆண்கள் வாழ்க்கையில ஜெயிச்சிடுவாங்க. அதைத்தான் நவராத்திரி திருவிழா நம்ம கத்து கொடுத்துட்டு போகுது. இப்ப ஒண்ணுல நைட்டு ஒரு நாள் நிகழ்ச்சி முடிச்சுட்டுமா, நைட்டு நேரம் லைட் இல்ல, எங்க பிளாட்ஸுக்கு போறோம், தெரியல பூட்டுக்கு எதை போட்டு திறக்கிறதுன்னு தெரியல, இருட்டு முழுக்க. இப்ப நான் செல்போன்ல இப்படி டார்ச் லைட் காட்டுறேன், அவ சாவியை போட்டு திறக்கணும்ல, கரெக்டான சாவியை எடுத்து கொடுத்துட்டேன். இந்த பூட்டுல போட்டு திறக்கிறதுக்கு தெரியல, போட்டு கொடன்னு கொடைனா பூட்டு திறக்க மாட்டேங்குது. நான் இங்க குடு அப்படின்ட்டு நான் சாவியை போட்டு திறக்கிறேன், அவ இந்த டார்ச் லைட்டை கூட அடிக்க தெரியல, எங்கேயோ அடிக்கிறா. நான் அதை போட்டு சாவியை திறந்துட்டேன். திறந்து பூட்டை திறந்ததுக்கு அப்புறம் சொல்றா, இப்ப தெரியுதா டார்ச் லைட் எப்படி காட்டணும்னு. இது இவங்க டார்ச் லைட் காமிச்சதுனால நம்ம திறந்துட்டோமா. அதாவது நானும் சரியா பண்ணி அவங்களும் சரியா பண்ணா அவதான் சரி, நான் தப்பு பண்ணி அவ சரியா பண்ணா அவதான் சரி, நான் சரியா பண்ணி அவ தப்பு பண்ணா அவதான் சரி, நானும் தப்பு பண்ணி அவளும் தப்பு பண்ணா நான் தான் தப்பு. இதுதான் லாஜிக். அப்ப இந்த மனைவியிடம் தோற்கும் போது நவராத்திரி விழா என்னப்பா நம்ம கத்துக் கொடுக்குது, நாங்க பெண் தெய்வங்களை பொம்மைகளாக வழிபடுவதை விட
பெண் தெய்வங்களை பொம்மைகளாக வழிபடுவதை விட நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொம்மையாக வைத்திருக்காமல் தெய்வமாக வழிபடுவது நம் வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்தும் என்று இந்த நவராத்திரி திருவிழா நமக்கு கத்துக் கொடுக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தெய்வமாக வணங்குங்கப்பா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அன்பு மாதிரி வரவே வராதுன்னு. மதுரையில மீனாட்சி பிள்ளை தமிழ்னு ஒண்ணு இருக்கும். இந்த மீனாட்சி பிள்ளை தமிழ்ல ஒரு அழகான காட்சி வரும். பள்ளியறை பூஜை நடக்குதான். உலகத்திலெல்லாம் எங்க பள்ளியறை பூஜை நடந்தாலும் சிவபெருமான உத்தரகோச மங்கைக்கு தானங்க அனுப்புறோம். உலகத்துல எல்லா பேரும் உத்தரகோச மங்கைக்கு தான் அனுப்புவாங்க. இந்த பள்ளியறை பூஜை நடக்குது. இந்த பள்ளியறை பூஜையில மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் அப்படி இந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த ஊஞ்சல 2 பேர் ஆட்டுறாங்க. ஊஞ்சல 2 பேர் ஆட்டுறாங்க. யார் 2 பேர் ஆட்டுறாங்கன்னா, இங்கிருந்து ஒரு பூதகணம் ஆட்டுது, அங்கிருந்து ஒரு பூதகணம் ஆட்டுது. இந்த ஊஞ்சல 2 பேர் ஆட்டுறாங்க. இங்க ஒரு பூதகணம், அங்க ஒரு பூதகணம். இந்த பூதம் அந்த பூதத்தை பார்த்து இப்படி சைகை காட்டுது. இங்க பாரு, இங்க பாரு அப்படின்னு ஒரு சைகை காட்டுது. என்னடா சைகைன்னு பார்த்தா, சிவபெருமானுடைய தலையில சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு. சிவபெருமான் தலையில அந்த ஜடா முடியல சிகப்பு சிகப்பா இருக்கு. இப்ப இந்த பூதம் அதை பார்த்துட்டு பாக்குது, என்னடா சிவபெருமான் ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு, சம்பந்தமே இல்லாம ஹேர் கலரிங்கா இருக்கேன், என்ன சிகப்பு சிகப்பா இருக்குன்னு அந்த பூதம் கண்ணை சேவல கேட்க, இந்த பூதம் அடுத்து கண்ணை காட்டுது. மீனாட்சி அம்மனினுடைய கால்ல நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல, அந்த நலுங்கு அங்கக்கங்க 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 அழிஞ்சிருக்கு. இந்த பூதம் கண்ணால சொல்லுது, தலைவர் வரும்போது அங்க கால்ல விழுந்துட்டு வந்திருக்காரு, இங்க வந்துட்டு கம்பீரமா அமர்ந்திருக்காரு, வரும்போதே ஏதோ தப்பு பண்ணி அங்க கால்ல விழுந்திருக்காரு, நலுங்கு அழிஞ்சிருக்கு, இவர் தலையில பூரா சகப்பா இருக்கு பாருன்னு காமிச்சிட்டு வந்ததான். சிவபெருமானாகவே சொக்கநாதராகவே இருந்தாலும் கூட மீனாட்சி அம்மனினுடைய காலில் பணிந்தால் மட்டுமே அவருக்கான வாழ்க்கை கிடைக்கும்ன்றத எங்க ஊர் மதுரை மீனாட்சி பிள்ளை தமிழ் நம்ம கற்றுக் கொடுக்குது. அதனாலதான் நாங்க சொல்லுவோம் அடிக்கடி, உங்க ஊர் எதுப்பான்னு கேட்பாங்கல்ல, நீங்க மீனாட்சியா சிதம்பரமான்னு கேட்பாங்க. நம்ம ஊர்ல என்னைக்கே வந்து மீனாட்சியை வணங்கிட்டா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சின்னு நான் சொல்லுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, அவரு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது சாரதா தேவி அம்மையார் கேட்பாங்களாம். இப்ப அவர் சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கை முறை மாதிரி வச்சுக்கணும்பா. இந்த முறை இருக்குல்ல, முறை வந்து என்ன பண்ணும், கெட்டதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு நல்லதெல்லாம் உள்ள வச்சுக்கும். சல்லடை மாதிரி இருக்கக்கூடாது, சல்லடை நல்லதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு கெட்டதெல்லாம் வச்சுக்கோ. நம்ம வாழ்க்கை முறை மாதிரி இருக்கணும், சல்லடை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாரதா தேவி அம்மையாரை பாக்குறாங்க. அவங்க அதை ஆமோதிக்கல, அவங்க உருன்னு இருக்காங்க, ஆமோதிக்கல. ஏமா நான் சொன்னதுல உனக்கு உடன்பாடு இல்லையான்னு சாரதா தேவி அம்மையார் சொல்றாங்க, நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாமே நம்ம பிள்ளைங்க தானுங்க, நம்ம பிள்ளை கெட்டவன்றதுக்காக அவனை உற்ற முடியுமா, நல்லதையும் கெட்டதையும் நம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதுதாங்க தாயின் மனப்பான்மைன்னு சாரதா தேவி அம்மையார் கத்துக் கொடுக்குறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கையெடுத்து வணங்குறார், நான் வணங்கும் காளி நீன்னார், நான் வணங்கக்கூடிய காளி நீன்னு கையெடுத்து வணங்கினார். இப்படியான பேர் உள்ளம் கொண்டவர்கள் இந்த தாய்மார்கள். அதனால பெண்களை வணங்குவது நவராத்திரி திருவிழாவினுடைய மிகப்பெரிய அம்சம். நீங்க இந்த நர்சரி ஸ்கூல்ல பாத்திருக்கீங்களா, நர்சரி ஸ்கூல்ல எல்லாம் பெண்களை தான் அந்த ஸ்கூல் டீச்சரா போடுவாங்கம்மா குழந்தைகளுக்கு. ஏன் தெரியுமா, அம்மாவினுடைய உருவத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படியே அம்மா தான்ப்பா இங்க வந்திருக்காங்கன்ற ஒரு உணர்வோடு அந்த குழந்தைகள் அங்க இருக்கணுமா அந்த நர்சரி ஸ்கூல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கடாமிஸ் வச்சு ஒருத்தர் இந்த இட்லி சாப்பிடு, அவன் பயந்துருவான். அம்மாட்ட போய் சொல்லி, அம்மா ஸ்கூல்ல ஒரு பூச்சாண்டி இருக்காருமா, நம்ம வீட்டுல அப்பான்னு ஒரு பூச்சாண்டி இருக்காரு, அந்த மாதிரியே ஒருத்தர் இருக்காமா அப்படின்னு. கரெக்டா, அம்மாவினுடைய அந்த ஆளுமை ஒரு குழந்தைய மாற்றும். அப்படியாக வீட்டில் இருக்கக்கூடிய முதல் பெண் தெய்வம் யாருப்பான்னாங்க, நம்ம அம்மா. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாய் அன்பு கிடைக்காதம்மா, 2 மாதங்கள் கருவோடு இணை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமான்னு வாலி எழுதினார். அம்மாக்கள், நம்ம ஈன்ற அம்மாக்கள் முதல் தெய்வம் இருக்க. உன்னை பத்தி தானமா சொல்றேன், அது அப்படியே ஒரு ஸ்டைல நயன்தாரா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் ஏதோ ஒரு பாட்டு சொல்லியிருக்கானே, இது என்ன பாட்டு அப்படின்னு, பாட்டு என்ன பாட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அருமை. அப்படி ஒவ்வொருத்தருங்க, இப்ப பெற்றால் மட்டுமே தாய் கிடையாது இல்ல. சென்னையில நடந்த ஒரு சம்பவம், ஒரு சின்ன பையன் நடந்து போறான், ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது, ரத்த வெள்ளத்துல அந்த பையன் துடிக்கிறான். நடந்த சம்பவம், இப்ப ரத்த வெள்ளத்துல அந்த பையன் துடிக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, யாரோட பையன் இது, யாரோட பையன் இது, யாரோட பையன் இதுன்னு. ஒரு அம்மா கேரளா புடவை கட்டி, அந்த வெள்ளை புடவை கேரளா புடவை கட்டிருப்பாங்கல்ல, அதை கட்டிட்டு ஓடி வராங்க, என் மகனே அப்படின்ட்டு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அந்த பையன் அப்படியே மார்போடு அரைச்சுக்கிறாங்க. அந்த ரத்த வெள்ளம் எல்லாம் அவங்களுடைய வெள்ளை புடவையெல்லாம் ரத்தமா ஆகுது. யாராவது ஆட்டோவை கூப்பிடுங்களா, யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க. அங்க ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. இவங்க அந்த குழந்தைய அப்படியே அணைச்சிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க.
இப்ப அந்த மருத்துவமனையில அந்த குழந்தைய மேல கூட்டிட்டு போயிட்டாங்க, ஐசியூக்கு கூட்டு போயிட்டாங்க. இந்த மருந்துகள் எழுதிட்டு வாங்கன்னு ஒரு சிட்டை கொடுத்து அனுப்பி விடுறாங்க அந்த அம்மாட்ட. அந்த மருந்து சிட்டையை அப்படியே வாங்கிட்டு வந்து வேமா அந்த மெடிக்கல் ஷாப்ல கொண்டு வந்து கொடுக்குது அந்த அம்மா. இந்த மெடிக்கல் ஷாப்ல எல்லா மருந்தையும் கொடுத்துட்டு 10,500 ரூபாய் பில்லு கட்டுறாங்க. இந்த அம்மா கையில காசு இல்ல, அப்ப எடுத்துட்டு வரல, காசு இல்ல எடுத்துட்டு வரல. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, நான் காசெல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரலங்க, இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு, நான் கொண்டு வந்து தரேன்றாங்க. இந்த மெடிக்கல் ஷாப்காரர் சொல்றாரு, உங்களுடைய நகைகள்லாம் கழட்டி வச்சுட்டு போங்க. நான் எப்படி நம்புறது, மருந்து எப்படி கொடுக்கறது, நகைகளை. இவங்க உடனே என்ன பண்றாங்க, கழுத்துல இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போறாங்க. நம்பல, அப்படியும் உங்க செல்போனை கொடுத்துட்டு போங்கன்றாங்க. செல்போனை அவங்க எடுத்து வச்சுட்டு போறாங்க, நகைகளை கழட்டி கொடுத்துட்டு போறாங்க. உடம்பெல்லாம் ரத்தம். அந்த குழந்தைக்கு அப்படியே அந்த மருந்துகளை அணைச்சு எடுத்துட்டு போய் அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அங்க ஆபரேஷன் நடக்குது. ஒரு 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. இப்ப இந்த மெடிக்கல் ஷாப்காரருக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒரு பில்லு போடுவாங்க, எதுவும் ஆகலைன்னா ஒரு பில்லு போடுவாங்க. இப்ப இந்த மெடிக்கல் ஷாப்காரருக்கு ஒரு கியூரியாசிட்டி. 1.5 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் இவர் போய் ஐசியூ வார்டில் இருக்கிற நர்ஸ்கிட்ட கேட்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னாரு. அவங்க சொன்னாங்க, பையன் பொழைச்சுக்கிட்டான், அந்த அம்மா சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, பையன் பொழைச்சுக்கிட்டா, அந்த பையனுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இவர் அப்படியே மெல்லமா அந்த ஸ்கிரீனை திறந்து உள்ள போய் பார்க்கிறாரு. அது அவர் பையங்க, அது அவர் பையன், அந்த மெடிக்கல் ஷாப்காரருடைய பையன். பதறி போறாரு, ஏன் பிள்ளைங்க இது, ஏன் பிள்ளைங்க, பதறி போறாரு. வேமா ஓடி வந்து பாக்குறாரு, அந்த அம்மா ரத்தத்தோட, அந்த புடவையோட ரத்தத்தோட கையில ஒரு ஜெபமாலையை வச்சு கண்ணீரோட உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போய் அந்த அம்மாவினுடைய காலை கட்டிக்கிறார். அம்மா, அது ஏன் புள்ளம்மா, காலையில ஸ்கூலுக்கு போன ஏன் புள்ளம்மா, என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு நான் ஓ நகைய கேட்டேனம்மா, என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு நீ ஓ செல்போனை வச்சுட்டு போனேம்மா, அது என் புள்ளம்மா, நீ கொண்டு வந்து சேர்க்கலைன்னா என் புள்ளைய என்னால பார்த்திருக்கவே முடியாதேம்மா, ஏமா உனக்கு இவ்வளவு பெரிய கருணை. அந்த அம்மா அவருடைய தலையை கோவிட்டே சொல்றாங்க, மகனே நான் உனக்கும் சேர்த்தே பிரார்த்திக்கிறேன் மகனேன்னு அந்த அம்மா இறைவனை வணங்கி கொண்டிருந்தார்கள்னு இந்த நடந்த சம்பவம். இப்படியான மனிதர்கள் இந்த பூமியில் இருப்பதால் தான் இந்த அன்பு இந்த பூமியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் மட்டுமே இந்த பூமியில் இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு குயவன் இந்த ஒரு சக்கரத்தை, ஒரு பானை செய்யக்கூடிய குயவன் ஒரு சக்கரத்தை 15 முறை சுற்றினால் ஒரு களிமண் பானையாகிறது. இந்த கடவுள் பூமி என்னும் சக்கரத்தை எத்தனை முறை சுற்றுகிறார்? இந்த மனிதன் மட்டும் களிமண்ணாவே இருக்கானுங்க, மனுஷன் மட்டும் களிமண்ணாவே இருக்கணும். அந்த அன்புன்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள புகுந்தாதானே மனிதன் மாற முடியும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைனார். அடுத்த ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான், அவன் தான் அறிவானவன். ஆக்சிடென்ட் ஆனா செல்ஃபி எடுத்து போடுறான், கரெக்டா? எங்க போனாலும் செல்ஃபி ஒன்னு எடுத்துடுறானு. ஆக்சிடென்ட் ஆனா ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுறணும் இல்ல. ஹெல்ப் பிளட் டொனேஷனுக்கு 10 பேருக்கு வருது. ஒரு சின்ன பையன் தொலைஞ்சு போயிட்டாங்க, இந்த பையனை காணவில்லைன்னா என்ன பண்ணணும்? அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதான மனிதனையும். அதை ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்றது. அந்த பையன் உண்மையிலேயே கிடைச்சிட்டான், அந்த பையன் தொலைஞ்சு போன பையன் கிடைச்சிட்டான். அவன் ஸ்கூலுக்கு போனா பிடிச்சவனா கொண்டு வந்து வீட்டுல விட்டுறாங்க. அடுத்து அவன் சொல்றான், அது ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனது யான்னு. இவன் தொலைஞ்சிட்டான் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வர எவன் எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. இந்த பையனால ஸ்கூலுக்கு போக முடியல. இந்த வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் படுத்துற பாடு, எங்க போனாலும் ஒரு போட்டோவை எடுத்து போட்டுறணும், கரெக்டா? குற்றாலத்துக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். அங்க இருக்கிறவங்கலாம் அந்த அருவி கிட்ட கூட்டு போனாங்க குளிக்கலாம்ட்டு. குற்றாலத்துக்கு எதுக்கு போவோம், குளிக்கிறது தானே போவோம். குற்றாலத்துக்கு போய் நிக்கிறேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் திபுதிபுன்ட்டு வந்தாங்க. திபுதிபுன்ட்டு வந்து இறங்கினா ஒரு 10 பேர் எல்லாம் அந்த அருவி கிட்ட நின்று போட்டோ எடுத்துச்சுங்க. அது இந்த பொம்பளை பிள்ளைய போட்டோ எடுக்கிறது பாத்தீங்களா? இந்த நாக்க வச்சுக்கோங்க, இந்த 2ன்னு வச்சுக்கிறாங்க. இந்த 2க்கு என்ன அர்த்தம் இது வரைக்கும் தெரியல. 2ன்னு வச்சுக்கிட்டு இப்படி போட்டோ எடுக்கிறானுங்க. இந்த 2க்கு என்ன அர்த்தம் இது வரைக்கும் தெரியல. 2 எல்லாம் 10 பேரும் ஒன்னொன்னா மாறி போட்டோ எடுத்தாங்க. கடைசியில ஒருத்தன் கூட குளிக்கலங்க, போட்டோ எடுத்துட்டு போயிட்டான். குற்றாலத்துக்கு போட்டோ எடுக்கிறதுக்கான வரும். இப்ப என்ன பண்ணா, மக்கள் மனிதநேயத்தோடு இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். மக்கள் அன்போடு இருக்கிறோம்னு காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார்களே தவிர அன்போடு இருக்கிறார்களா, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா, மனிதநேயத்தோடு இருக்கிறார்களா என்ற கேள்வி நம்ம கிட்ட வருது. எல்லாரும் காட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். ஐ லவ் மை ஹஸ்பண்ட்னு ஊருக்கே சொல்றாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல மாட்டாங்க, கரெக்டா? எங்க வீட்டுக்காரி ரசம் பண்ணி அதை போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டா 1000 லைக். நான் லைக் பண்ணலையே, ஏன்னா மற்றவெல்லாம் பார்த்தவே, நான் தான் சாப்பிட்டவே, எனக்கு தெரியும்ல, கரெக்டானே? அதை ஒரு போட்டோ எடுத்து போட்டுடுறாங்க. எதையாவது ஒன்று. இது பரவாயில்ல, மஷ்ரூம் பிரியாணின்னு ஒன்று பண்ணா,
அதையும் போட்டோ எடுத்து நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். டூத் பேஸ்ட் வாடை அடிக்குது. அதுல என்னம்மா பேஸ்ட் வாடை அடிக்குதுன்னு அவ சொன்னா, இதுல புதினா, கிராம்பு, லவங்கம் எல்லாம் கேட்டாங்க. எதுவும் வீட்டுல இல்ல, எல்லாம் இந்த பேஸ்ட்ல இருக்குன்னாங்க. போட்டு பிசைஞ்சுட்டேன். அதை ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்க. அதுக்கு 15,000 லைக்கு. 15,000 பேர் தின்னு பார்த்தா தான்டா தெரியும். தின்னுட்டு உசுரோட இருக்கிற நான் தாயா பெரிய ஆளுன்னு. அது நடக்குதுல்ல. இப்ப வீட்டுல எதுப்பா அன்புனாங்க. ஒரு அக்காவும் தம்பியும் வீட்டுல இருக்காங்க. அப்பா என்ன பண்ணுவாரு, எப்பயுமே அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ தினம் வாங்கிட்டு வருவார். 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார் தினம். 2 பிஸ்கெட் பாக்கெட் தினம் வாங்கிட்டு வருவார். இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, பிஸ்கெட் பாக்கெட்டையோ சாக்லேட்டையோ வாங்கி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வச்சுக்கலாம், ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடலாம்னு பத்திரமா வச்சிருவாங்க. இந்த தம்பி என்ன பண்ணுவாங்க, தம்பி வீட்டுல இருக்கானுங்கல்ல, அவங்க பொதுவாக என்ன பண்ணுவானுங்க, தான் சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டு அக்காக்கு வச்சிருப்பாங்கல்ல அதையும் எடுத்து தின்றுவான். கரெக்டா? அதையும் எடுத்து சாப்பிட்டுருவான். இப்ப மறுநாள் அக்கா பாப்பாங்க, இருக்காது. திரும்ப அவங்க அப்பா மறுநாளும் 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு. அக்கா அதே இடத்துல வைப்பாங்க, தம்பி அதே மாதிரி எடுத்து சாப்பிடுவான். இதுதான் தினம் நடக்கும். இப்ப ஒரு நாள் தம்பி போய் அக்கா கிட்ட கேட்டான், அக்கா நான் இந்த படிக்கிறேன்லக்கா, இந்த படிக்கிற பாடத்துல அன்புன்னு வருதுக்கா, இந்த அன்புனா என்னக்கா அப்படின்னு கேட்டான். அந்த அக்கா சொன்னாங்க, அன்புனா என்ன தெரியுமாடா, அப்பா தினம் 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவாரா, உன் சாக்லேட்டை நீ சாப்பிட்டுருவியா, அதுக்கப்புறம் நான் வச்சிருப்பேன்ல, ஒளிச்சு வச்சிருப்பேன்ல ஒரு இடத்துல, அதையும் எடுத்து நீ சாப்பிட்டுருவியா, நீ சாப்பிடுவேன்னு தெரிஞ்சும் அதே இடத்துல ஒளிச்சு வைக்கிறேன்லடா, அது பேரு தாண்டா அன்புன்னு அந்த அக்கா கத்து கொடுத்துட்டு போறாங்க. அதுதான்டா அன்புன்னு. இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுமா. வீட்டுல மூத்த பொண்ணா பிறந்துச்சுன்னா அந்த வீட்டுல 2 அம்மான்னு. கரெக்டம்மா? வீட்டுல 2 அம்மா. பெண்களுக்கு ஒரு குணம் இருக்கு. இப்ப வீட்டுல பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்பி பொம்மை, இந்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க, என்னம்மா பண்ணுவாங்க, தலையை வாரி நெயில் பாலிஷ் போட்டு அழகா அலங்காரம் பண்ணி வாங்கிட்டு வந்தவர்கிட்ட கொண்டு போய் நீட்டுவாங்க. கரெக்டா? மகாலட்சுமிங்க அப்படி அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கு பிடிக்கும். பையன்கிட்ட கொடுங்க, தலையை திருகியா, காலை பிப்பியா, காலை எடுத்துட்டு போய் காதுல சொருகியா, வாங்கிட்டு வந்தவர்கிட்ட போய் நீட்டுவான், அங்கில் அப்படின்னா அவர் இப்படி பார்ப்பாரு, 500 ரூபா போச்சடா, உனக்கு போய் வாங்கிட்டு வந்தாடா. இவனுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி. அது சித்து சொல்றாரு, கிரிக்கெட் பிளேயர் சித்து இருந்தார்ல, அவர் சொன்னாரு, நான் அன்னை தெரசாவினுடைய ஆசிரமத்துக்கு போனேன், ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு, அந்த காலத்துல 7 லட்சம் ரூபாய் செக் எழுதி நான் தெரசா அவர்கள்ட்ட நீட்டினேன். நீட்டிட்டு உங்களுடைய ஆர்ஃபனேஜுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆசிரமத்துக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்தேன். அவங்க என்னை பாராட்டுவாங்கன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க மாற்றா என்ன தெரியுமா செஞ்சாங்க, இதெல்லாம் இருக்கட்டும்பா, இங்க இருக்கக்கூடிய தொழுநோயாளிகள் ஒரு 10 பேருக்கு உன்னால சர்வீஸ் பண்ண முடியுமாப்பான்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, இன்னொரு 7 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தாலும் கூட நான் கொடுத்திருப்பேன், ஆனால் அந்த இடத்தில் எனக்கு 5 நிமிடத்திற்கு மேல் இருக்க முடியவில்லை. இப்படியாக சேவை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் கொடுத்தாலும் அவங்களுடைய கருணைக்கு ஈடாகாதுன்னு. எத்தனை பொருள் கொடுத்தாலும் இந்த அன்பிற்கு ஈடாகாது பானாங்க. நான் சின்ன வயதுல நான் பார்த்த அனுபவம், எங்க கிராமத்துல இட்லி பாட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த எல்லா கிராமத்துல இருப்பாங்கல்ல, இட்லி கடை பாட்டி இருப்பாங்கல்ல. என் ஃப்ரெண்டு போய் நிக்கிறான் அந்த பாட்டி கிட்ட, பாட்டி இட்லி வேணும் பாட்டி. அந்த பாட்டி சொன்னாங்க, ஏன்டா ஏற்கனவே உங்க அம்மா 75 ரூபா தரணும், ஏற்கனவே உங்க அம்மா 75 ரூபா தரணும், திரும்ப வந்து இட்லி கேட்கறிய, 8 இட்லி கேட்கறிய, உங்க அம்மா ஒன்னும் காசே கொடுக்கலையடா. அந்த பையன் அப்படியே ஒரு மாதிரி கூனி கூடி நிக்கிறான். பாட்டி இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க. பாட்டி அதான்டா உங்க அம்மா ஏற்கனவே 75 ரூபா கொடுக்கணும்டா, இன்னும் பாட்டி இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க. பாட்டி உங்க அம்மா ஏற்கனவே இட்லி வாங்கிட்டு வர, அவன் அதையே மாத்தி மாத்தி சொல்றான். நான் அங்க நிக்கிறேன், எங்களோட படிக்கக்கூடிய சக தோழர்கள் நிக்கிறாங்க, அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி அந்த பையனை பாக்குறாங்க. அந்த பையன் ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிட்டே ரொம்ப அவமானத்தோட நிக்கிறான். அந்த பாட்டி ஒண்ணுமே யோசிக்கலங்க, தூக்குவாளிய குடு அப்படின்னு வாங்கி 8 இட்லியை போட்டு சாம்பாரை ஊத்தி அவங்க கொடுத்து விட்டாங்க. இப்ப இந்த பயல்கள் ஒருத்தன் கேட்டா, ஏன் பாட்டி ஏற்கனவே அவங்க 75 ரூபா கொடுக்கணும், அப்படியே ஒரு 8 இட்லியை கொடுத்து விடுறியா, உனக்கு நட்டமா இல்லையா? அந்த பாட்டி சொன்னாங்க ஒரு வார்த்தை, டேய் அவ காசு கொடுத்தா அதை லாப கணக்குல எழுதுவேன், கொடுக்கலன்னா அதை புண்ணிய கணக்குல எழுதிப்பேன்டா, அதுக்காக அவனை கஷ்டப்படுத்த முடியுமாடான்னு அந்த பாட்டி கத்து கொடுத்துட்டு போனாங்க. இதுதாங்க இந்த தாய்மார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. தாய்மார்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அன்புன்றது இந்த பெண்களுக்கு தானாக வரக்கூடிய. என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேங்க, எங்க பெரியம்மா, இங்க கிராமம் மதுரையில தனக்கங்குளம்னு ஒரு கிராமம். இந்த கிராமங்கள்ல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், அந்த ஊர்லயே விளைய வச்சு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே விற்பாங்க. பார்த்திருக்கீங்களா? முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரைக்கார அம்மானே எங்க ஊர்ல ஒரு அம்மா வரும், கீரைக்கார அம்மா. இந்த கீரைக்கார அம்மா வந்துச்சுன்னா எங்க பெரியம்மாக்கும் அவங்களுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், வடிவேல் அண்ணன் காமெடி மாதிரியே இருக்கும். அந்த கீரைக்கார அம்மா ஒரு கட்டை 8 ரூபா சொல்லும், எங்க பெரியம்மா 3 ரூபா சொல்லுவாங்க. அந்த அம்மா 8, இவங்க 3ல இருந்து 4, இந்த அம்மா 7,
இவங்க 6, கடைசியா இவங்க 5, அவங்க 4, கடைசியா 4 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் டெய்லி இந்த சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் வர்றதாங்க ஹைலைட். 4 ரூபாய்க்கு கீரையை வாங்கிவிட்டு அந்த அம்மா உட்கார வச்சு தலைவாழையில போட்டு எங்க பெரியம்மா சாப்பாடு போடுவாங்க. நான் போய் கேட்பேன், ஏமா ஏமா அம்மா தானே கூப்பிடுவோம், ஏமா ஒரு 4 ரூபாய்க்காக அரை மணி நேரம் சண்டை போட்டுட்டு சாப்பாடு போட்டு அனுப்புறியே, இந்த சாப்பாடு 25 ரூபா வருமே, சாப்பாடை போட்டு அனுப்புறியே, 4 ரூபாய்க்காக அரை மணி நேரம் சண்டை போட்டு அதுக்கு அந்த 4 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கலாம். எங்க பெரியம்மா சொன்னாங்க, தங்கம் அது வியாபாரம், இது மனிதநேயம்டான்னாங்க. அது வியாபாரம், இது மனிதநேயம். மனிதர்களிடம் வியாபாரம் பார்க்க கூடாது, மனிதநேயம் தான் பார்க்கணும்னு எங்க வீட்டுல கத்து கொடுத்துருப்பாங்க. இந்த வியாபாரத்திற்கும் மனித நேயத்திற்குமான வித்தியாசம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இந்த அன்பு செழிக்குங்க. தமிழ் என்ன தெரியுமா கத்து கொடுத்துச்சு? யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை. இப்ப நடந்து போறோம்ல, சாமிக்கு போடுறதுக்கு எதுவுமே இல்லையா, சாமிக்கு போடுறதுக்கு பூக்கள் இல்லையா, ஒரு 2 இலையை பறிச்சு போட்டு போங்கப்பா. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை. பசுனா நம்மளை சுத்தி இருக்கிற ஜீவராசி, ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு 2 பிஸ்கெட் போட்டு போங்கப்பா. ஏதோ ஒரு ஜீவராசி. யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிடுறோம்ல ஒரு சாப்பாடு, இது எதுவுமே முடியல, நம்ம சாப்பிடும் போது ஒரு சாப்பாடுக்கு ஒரு கைப்பிடி எடுத்து வைங்கப்பா. இது எதுவுமே முடியலையா, யாவருக்குமாம் பிறருக்கோர் இன்சொல் தானேன். ஒருத்தரை பார்க்கும்போது அன்பா ஒரு 4 வார்த்தை, நல்லா இருப்பீங்கப்பா, உங்களுடைய மனதுக்கு நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்களுடைய உடம்புக்கு எந்த நோய் நொடியும் வராது, சொல்லி பாருங்க, சந்தோஷமா இருப்பாரு. சொல்லவே மாட்டானே, கரெக்டா? நீங்க யார்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு எவனா சொல்லட்டும், இவனுக்கு மூஞ்சி சின்னதா போயிடுது. அது எப்படி நீ மட்டும் நல்லா இருப்ப, ஊரெல்லாம் கொரோனால இருக்கு, நீ மட்டும் நல்லா இருப்பியாக்கு, இவனுக்கு மூஞ்சி சொன்ன. சார், அந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருப்பாங்கல்ல, ஆறுதல் சொல்றவனை பார்த்திருக்கீங்களா? எங்க பெரியப்பா ஒருத்தர் வைத்த வலின்ட்டு அட்மிட் ஆனார். இவன் ஆஸ்பத்திரியில ஆறுதல் சொன்ன போனான். வைத்த வலியா? எங்க மாமாக்கு இப்படிதான் வைத்த வலி வந்துச்சு, வயிற்றுல கட்டின்ட்டாங்க, அவ்வளவுதான் கட்டின்ட்டாங்க, அப்புறம் கேன்சர்ட்டாங்க. அவர் போயிட்டாரே, ஆறுதல் சொல்ல போனேன். அவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லைங்க டாக்டர், டாக்டருக்கு என்ன தெரியும், எது டாக்டருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு தெரியும் எம்பிபிஎஸ், டாக்டருக்கு என்ன தெரியும், அவர் அப்படிதான் சொல்லுவாரு. எங்க மாமா போயிட்டாரு, நீங்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டான். இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு 4 ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டு வரணும். எங்க தெருல ஒரு பெருசு இருந்தார், எங்க போனாலும் சும்மாவே இருக்க மாட்டார், வாயை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட பஞ்சாயத்துல திட்டியா வருவார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார். போனவர் சும்மா இல்லாம மாப்பிள்ளையோட தம்பி அப்படி ஓரமா உட்காந்துருந்தான். வேமா போய் அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி, கண்ணா அடுத்து நீதானா அப்படின்றாரு. அந்த பையலுக்கு வெக்கமாய் போச்சு. அடுத்து மாப்பிள்ளை ஹனிமூன் கிளம்பி போனார். நம்ம பெருசு சும்மா இல்லாம இந்த மாப்பிள்ளையோட தம்பி ஓரமா உட்காந்துருந்தான். வேமா போய் அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி, கண்ணா அடுத்து நீதானா அப்படின்றாரு. அந்த பையலுக்கு கடுப்பாய் போச்சு. எப்படா அந்த பெருசை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்பன்னு பார்த்து பெருசோட சம்சாரம் இறந்து போச்சு, பாட்டி போய் சேர்ந்துருச்சு. நம்ம பையன் சும்மா இருப்பானா? அங்க போனா பாட்டு கடைசி காரியத்துக்கு போனா, நம்ம பையன் சும்மா இருப்பானா? பெருசு உட்காந்து ஓன்ட்டு அழுதுட்டு இருந்தாரு. வேமா போனா, பெருசு கண்ணத்தை பிடிச்சிக்கலனா, கண்ணா அடுத்து நீதானா. நம்ம ஒருத்தருக்கு நல்ல வார்த்தை சொன்னா நமக்கு திரும்ப நல்ல வார்த்தை வரும், கரெக்டா? நம்ம ஒருத்தர் அன்பா இருந்தோம்னா திரும்ப அன்பு நமக்கு வரும். பிறர்க்கின்னா முற்பகல் தான் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும்ன்றார் வள்ளுவர். நல்லதை செய்யப்பா, நல்லதா வரும். நான் சென்னையில ஒரு வீடு வாங்கினேன். மாடம்பாக்கத்துல தேனுபுரிச்சர் கோயில் பெரிய சிவாலயா இருக்கு. ஒரு வீடு வாங்கினேன், ஒரே ஒரு பிளாட்டு. இந்த கிரகப்பிரவேசத்துக்கு என் ஒய்ஃபோட மாமான்னு ஒருத்தர் வந்தார். ஐயர் வரதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டாரு 3 மணிக்கெல்லாம். வந்த மனுஷனை நம்ம போய் வரவேற்கணுமேன்ட்டு இந்த கார் பார்க்கிங்ல போய் ஐயா வாங்க அப்படின்னு. அவர் வந்த நேரம்னு பார்த்து எங்க கோயில்ல மணி அடிச்சாங்க. அந்த கோயில்ல சிவபெருமான் கோயில்ல பக்கத்துல தேனுபுரிச்சர் கோயில்ல மணி அடிச்சாங்க. இவர் கேட்டாரு, பக்கத்துல சிவாலயம் இருக்கா அப்படின்னாரு. ஆமான்னே. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னே. அப்ப உங்க வீட்டை இடிச்சிருவாங்களேன்னாரு. கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கான். முதல் வார்த்தை, உங்க வீட்டை இடிச்சிருவாங்களேன்னாரு. யோ இது பரவாயில்லங்க, மேல ஏரோப்ளைன் இப்படி இறங்குச்சு, பல்லாவரத்துக்கிட்ட வீடு, ஏரோப்ளைன் இப்படி இறங்குது பையன்னு. இப்படி பார்த்தாரு, பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னாரு. ஆமா மாமா, மீனம்பாக்கம் பக்கத்துல அப்படின்னு. அப்ப உங்க வீட்டை கண்டிப்பா இடிச்சிருவாங்க. இந்த ஆளுக்கு நாங்க இருக்க கூடாது. வந்தாலே இந்த வாஸ்து தெரிஞ்ச மனுஷன், கொஞ்சம் இந்த அரகுற வாஸ்து தெரியவாங்கல்ல, வந்துட்டு இது ஈசானி மூலை, இதுல இது இருக்கப்படாது, இந்த ஃப்ளோர்ல கீழே யாருது, மேல யாரு, இது இங்க இருக்கப்படாது, இந்த கிச்சன் இங்க இருக்கப்படாது, இது அங்க இருக்கப்படாது. அவனுக்கு அந்த வீட்டுல நான் இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது, இதை நகட்டி இங்க வெய்ய அப்படின்னா. அதெல்லாம் நகட்ட முடியாதையா, இது பிளாட்டியா, நகட்டெல்லாம் முடியாது. அந்த வாஸ்து இல்ல, இது அக்கடி மூலை, இது ஈசானிய மூலை, இது வாயு மூலை, இதை மாத்து அதை மாத்து அதை மாத்து. அந்த மாத்துன்னு சொல்லாது என் பொண்டாட்டியை மட்டும்தான். அதை சொல்லியிருந்தா செலவோட செலவா மாத்திருக்கலாம்.
வாங்கினது மாத்திர மாமா தான் சொன்னாருன்னு மாத்தி விட்டுருக்கலாம். அவர் இதையா மாத்து அதையா மாத்து. கடைசியாங்க ஒரு சாமியார் படத்தை எங்க வீட்டு ஹாலில் மாட்டிட்டு போனாரு. எந்த சாமியார் தெரியுமா? இந்த ஒரு தீவு ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க, தனியா ஒரு தீவு அனுபவிச்சு. இவர் சிஷியரா இருப்பார் போலையா, தீவிர சிஷியரா இருக்கீங்களே. தனியா ஒரு அவர் போட்டோவை எங்க வீட்டுக்கு ஹாலில் மாட்டிட்டு போயிட்டாங்க. நான் போய் அந்த போட்டோவை கலெக்டர் என் வீட்டுக்காரி வந்து, ஏங்க அது எங்க மாமா கொடுத்த படம். வந்தவில அந்த போட்டோவை ஒரு பார்வை பார்க்குறேன், என்னைய ஒரு பார்வை பார்க்குறேன். இந்த ஆளுடி ஓட்டியாயா நீ? வந்தவன் பூரா முறைச்சு பார்க்குறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு வேற தெரியல. நான் கலெக்டர் என் வீட்டுக்காரி வந்து, ஏங்க அது எங்க ஏமா இவர் உங்க மாமா கொடுத்த படம் தாம்மா, இவர் மேல ஹைகோர்ட்ல கேஸ் எல்லாம் இருக்குமா? நான் சொல்றேன் கேஸ் தான் இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரல. நீங்க நம்பவே மாட்டீங்க, என் வீட்டில் இருக்கிற படத்தை கலெக்டருக்கு ஹைகோர்ட் தீர்ப்புக்கு 7 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எப்படா தீர்ப்பு கொடுக்கறது, நான் எப்படா கலெக்டருன்னு. அது நடக்க அந்த ஆளு ஹைகோர்ட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போறாருங்க. போய் ஜட்ஜ ஆசீர்வாதம் பண்றாரு, ஆனந்தமா இரு அப்படின்னு இருக்க. அது நடக்கும். அப்ப வீட்டுல எப்ப அந்த மாதிரி நீங்களாம் தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கையில எதுப்பான்னா தன்னம்பிக்கை இருக்கும்போது, இந்த வார்த்தையை அதிகமா எழுதி வச்சுக்கோங்க. அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைக்காது உதவி, எந்நேரமும் கிடைக்காது சிபாரிசு, எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. ஒரு தன்னம்பிக்கை நம்ம கிட்ட இருந்தா ஜெயிச்சிடலாங்க வாழ்க்கையில. இல்ல ஒரு கோயில்ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கேன், அந்த சுண்டலை வாங்கியிருக்கேன். கோயில்ல பொங்கல் சுண்டல்லாம் கொடுப்போம்ல, கோயில்ல பிரதோஷம் முடிச்சுட்டு சுண்டலை சாப்பிட்டான். சாப்பிட்டவ என்ன பண்ணா, கையை மோந்து பார்த்தான். சுண்டல் வாடை அடிக்கும்ல, என்ன பண்ணுவோம் பக்கத்து உடனே சுண்டல் வாடை அடிச்சா என்ன பண்ணுவோம், செவுத்துல தேப்போம். கோயில் செவுத்துல தேய்ச்சான். தேய்ச்சிட்டு திரும்ப மோந்து பார்த்தான், திரும்ப ஸ்மெல் அடிச்சு திரும்ப தேய்ச்சான். திரும்ப இத பக்கத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டான். இவன் என்னடா பண்றான்னு பார்த்துட்டான். இவன் உடனே இதை மேனேஜ் பண்ணும்ல, டக்குன்னு தொட்டு கும்பிட்டான். எது சுண்டலை தேய்ச்ச இடத்த தொட்டு கும்பிட்டான். இவன் பார்த்தா இங்க பெரிய சாமி இருக்கு போல, அந்த சாமியோட இந்த சாமி பவர்ஃபுல் போல, நம்மளும் போவோம். அவன் தொட்டு கும்பிட்டானா அவனுக்கு மட்டும் வந்துரும்ல, நம்மளும் தொட்டு கும்பிடுவோம். இவன் போனதுனே அவன் வந்து தொட்டு கும்பிட்டான். எங்க சுண்டலை தேய்ச்ச இடத்துல அவன் வந்து தொட்டு கும்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் அடுத்த ஆளு அவன் வந்து, இப்ப ஒரு பிரகாரம் சுத்திட்டு வர்றாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, 20 பேர் நிக்கிறாங்க இங்க சுண்டல் சாமியை தொட்டு கும்பிடுறதுக்கு. சாதா சாமிக்கு 10 ரூபா டிக்கெட்டு, சுண்டல் சாமிக்கு 25 ரூபா டிக்கெட்டு. இதுல என்ன கொடுமைனா, இவனு வந்து அதே லைன்ல நிக்கிறான். இதை உருவாக்குறதே நீதானடா, நீ எதுக்குடா நிக்கிற? கண்ணதாசன் ஐயா கேட்டாரு, யாருப்பா கடவுள்னு கேட்டாங்க. யார் கடவுள்னாங்க, பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றம் என நின்றிருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன். உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள் அடங்கி தான் உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டவர்க்கு அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் இந்த உலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். இதான்ப்பா கடவுள்னு போனார். சார் பழனிக்கு ஒரு வாட்டி நிகழ்ச்சிக்கு போறேங்க ராஜா, பழனிக்கு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கேன். ஒருத்தன் ஃபுல் டைட்ல இருக்கான். அவன் போறேன் டிரைவர் கிட்ட, ஏசிய போடு அப்படின்னா. டிரைவர் சரிங்க அப்படின்ட்டார். திரும்ப ஏசிய அமத்து அப்படின்ட்டான். சரிங்கன்றார். திரும்ப ஏசிய போடு, ஏசிய அமத்து. ஒரு 4 வாட்டி நான் டிரைவர்கிட்ட கேட்டேன், எங்க அவன் தான் இப்படி ஒரு மார்க்கமா வந்துட்டு ஏசிய போடு அமத்துன்றியா, நீங்க கோவமே படாம சொல்றீங்களே. அவர் சொன்னாரு, இந்த பஸ்ல ஏசியே கிடையாது, அவன் எனத்தையோ சொல்றான்ட்டு நம்ம பாட்டு போவோம். இது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டருங்க, நைட்டு பூரா நடந்துகிட்டே இருக்காரு பஸ்ல, நைட்டு பூரா நடக்கிறாரு. இவனாவது கொஞ்சம் டைட்டா இருந்தா எனத்தையோ உளறிட்டு இருந்தான். இவர் ஏன்டா, நானும் யோசிச்சு பாக்குறேன், நைட்டு பூரா நடக்கிறாரு, சீட்ல கொஞ்ச நேரம் உட்கார்றாரு, திரும்ப நடக்கிறாரு, முருகான்றாரு, திரும்ப நடக்கிறாரு. காலையில அவர் படிக்கட்டை விட்டு இறங்கும் போது போய் கேட்டேன், ஏக்க நைட்டு பூரா நடந்தீங்க, முருகா முருகான் நீங்களே, என்னாச்சு தூக்கத்துல நடக்கிற வேதான்? அதெல்லாம் இல்லப்பா, நான் பழனி முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன்,
அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டேன். எது? பஸ்ல பழனிக்கு நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப பஸ்ல நடந்த மாதிரி ஆயிருச்சு, பழனிக்கு போன மாதிரி ஆயிருச்சுல. யாரையா ஏமாத்துறீங்க? சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை, சக்தி முக்தி சித்தியே அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம், கருமை செம்மை வெம்மையும் கடந்து நின்ற காரணம், பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே, ஓடி 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 உட்கலந்த சோதியே, நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள், கோடி 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 எண்ணிறைந்த கோடி, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின், எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்கால வண்டிரோ, எண்ணிலே இருந்திருந்து யானும் கண்டு கொண்டனே, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவை அறியுமோன்னு சிவவாக்கியர் கேட்கிறார். எப்பா கத்திரிக்காய் சமைச்சிட்டு வெறும் கரண்டியவே கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, எப்பயா கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட போறீங்கன்னு கேட்டார். இல்ல ஆன்மீகத்தை சமைச்சிட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே, எப்பப்பா எடுத்து உணர போறீங்கன்ட்டு வருத்தப்பட்டு கேட்டார். இந்த கோயில்கள் எல்லாம் இப்ப ஒரு புதுசா ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. கோயில்ல தீபம் ஏத்துறப்ப நல்லெண்ணெய் ஏத்துவோம். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவதை விட நல்ல எண்ணங்களில் தீபம் ஏற்றும் போது நம் வாழ்க்கை மாறுது. நல்ல எண்ணங்கள்ல தீபம் ஏற்றணும். இப்ப கோயிலுக்குள்ள தீபம் ஏற்றக்கூடாதுன்னு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. கரெக்டா? தீபம் ஏற்றக்கூடாது, தனியா ஒரு ஸ்டாண்ட் வச்சு அங்கதான் ஏத்தணும். இப்ப நம்ம தாய்மார்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏத்தணும்னா துர்க்கை அம்மன் தான் ஏத்தணும், தனியா ஸ்டாண்டுல நாங்க ஏத்த மாட்டோம். கரெக்டா? அதனால என்ன பண்ணிடுறது, பாட்டில்ல எண்ணெய் எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் விளக்கு இருக்கோ அதுல கொட்டிட்டு வந்துருவோம். அப்படி வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷன். எங்க தேனுபுரீஸ்வரர் கோயில்ல, அங்க சிவன் கோயில்ல, எங்க சிவன் கோயில்ல ஒரு துர்க்கை அம்மன் சன்னதியில ஒரு ஐயர் இருப்பார். அவருக்கு கால் கொஞ்சம் முடியாது, சேர் போட்டு உட்காந்து தான் குங்குமம் கொடுப்பார், ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து குங்குமம் கொடுப்பார். அவர் தலைக்கு மேல இப்படி ஒரு விளக்கு இருக்கும். நல்லா கேட்டுக்கங்க, அவர் தலைக்கு மேல இப்படி ஒரு விளக்கு இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, புரியுதா? அவர் கண்ணங்கரேண்டு வேற இருப்பார், சட்டை போடாம தான் ஐயர் உட்காந்து இருப்பாங்க. கண்ணங்கரேண்டு அவரே ஒரு அழுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு இப்படி உட்காந்து இருக்காரு ஸ்டூல்ல. இப்படி தலைக்கு மேல விளக்கு இருக்கு. வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து எண்ணெயை ஊத்திட்டு போறாங்க. அதுல நம்ம தாய்மார்களுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா, அந்த விளக்குல எண்ணெய் இருக்கா இல்லையான்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நான் கொண்டு வந்த எண்ணெயை கொட்டியே தீருவேன். இல்ல அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, அவர் அப்புறம் ஊத்திப்பாரு, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு அம்மா வந்துச்சு, 1.5 லிட்டர் போண்டோ பாட்டில் பூரா எண்ணெய், அதை தூக்கிட்டு அந்த அம்மா வந்துச்சு. இவர் தலைக்கு மேல இருக்கிற விளக்குல ஏற்கனவே எண்ணெய் இருக்கு. இந்த அம்மா கையில 1.5 லிட்டர் போண்டோ பாட்டில் எண்ணெய் இருக்கு. அதை எடுத்து அப்படியே அதுல கவுத்தி விளக்குல இருந்து எண்ணெய் இவர் மண்டையில கொட்டி அப்படியே வீரபத்திர செலம் மாணிக்க நிக்கிறாரு. பூரா எண்ணெயா கொட்டி அப்புறம் நாங்க போய் ரொம்ப இதா சேக்கா பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஐயா துர்க்கை அம்மன் சன்னதியை முடிச்சுட்டு போய் சேக்கா தேய்ச்சி குளிங்க, என்ன தேய்ச்சாங்க குளிப்பாட்டுவாங்க. அது நடக்குது. அப்ப புரிதல் வேணுமேனு சிவவாக்கியர் கேட்டாருங்க. புரிதல் இல்லையே எங்க இந்த மக்கள் கிட்ட அப்படின்னு. அப்ப என்னப்பா வேணும்னா கடவுள் கிட்ட என்னப்பா கேட்கறதுன்னா இந்த அன்பையும் இந்த மகிழ்ச்சியும் இந்த சந்தோஷத்தையும் தானப்பா கடவுள் கிட்ட கேட்கணும்னு கண்ணதாசன் சொன்னாரு. நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவ திரு கோவிலுக்குள் நான் போனேன் தோழி, அவன் குரல் அங்கே கேட்கவில்லை தோழி, மாயவடி வான திரு மால் இருக்கும் சோலையினில் தூயவனை காண வந்தேன் தோழி, அவன் சொல்லுமொழி கேட்கவில்லை தோழி, தூய நபி நாயகத்தின் சொல்லறிய அல்லாவின் வாயிலுக்குள் சென்று வந்தேன் தோழி, அவன் வார்த்த மொழி கேட்கவில்லை தோழி, பாவம் அதை தீர்த்தருளும் தேவன் அவன் ஆலயத்தில் மண்டியிட்டேன் தோழி, நிலை கொள்ளவில்லை வந்து விட்டேன் தோழி, சித்தம் ஒரு முத்தி பெற பக்தி நிலை முக்தி பெற புத்தனையும் பார்த்து வந்தேன் தோழி, அவன் முகத்தில் புன்னகையை காணவில்லை தோழி, என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம், உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும், காடுமலை நீர் நெருப்பு காற்றுமலை வான்முகில்கள் கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிலந்த பறவை என ஆனேன், கூடிலந்த பறவை என ஆனேன், பொன்பொருளும் மாளிகையும் பூவுலக மேனிலையும் உன்னிடத்தில் நான் தருவேன் வாராய், நீ உன்னுடைய நிம்மதியை தாராய்ன்னு கண்ணதாசனையா கேட்டிருந்தார். கடவுள்கிட்ட என்ன கேட்கிறான், நிம்மதியை கேளுங்க. இப்ப கடவுளை போய் நம்ம பார்க்கறதுக்கு தாங்க பூஜைகள் வேணும், கடவுளிடம் நாம போறதுக்கு யோக முறைகள் வேணும், கடவுளை நம்ம போய் பார்க்கறதுக்கு தவம் செய்யணும், கடவுளை நம்ம கிட்ட வர வைக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் தாங்க இருக்கு, அன்பு. அன்பு. மகாபாரதம் படிச்சிருக்கோமா மகாபாரதத்துல கடைசியிலங்க கர்ணன் உளுந்து கிடக்காரு. கர்ணன் கதை படிச்சிருக்கீங்களா? கர்ணன் உளுந்து கிடக்காரு, அர்ஜுனன் விடக்கூடிய வில்லெல்லாம் போய் மாலையா உழுகுது கர்ணன் மேல. அர்ஜுனன் வில்லு விடுறாரா, மாலையா போய் விழுந்துச்சா? யார் மேல விழுந்துச்சு? சிவாஜி மேலையா? அன்னை கர்ணன் படத்தை அப்படியே பார்த்திருக்காரு.
மாலையா போய் விழுந்துச்சுல. இப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு, ஏன்பா அது போய் மாலையா விழுந்துச்சுன்னு கிருஷ்ணர் பார்த்தாரு. ஏன்னா கர்ணன் பண்ண புண்ணியம் இந்த அம்பையெல்லாம் மாலையா மாத்திருதுப்பா, அதனால அவனுடைய புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பான்னு கிருஷ்ணர் கிளம்பி போறாருங்க. புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஒரு அந்தனர் வேஷம் போட்டு கர்ணன் முன்னாடி நிக்கிறாரு. இப்ப கிருஷ்ணர் என்ன நினைக்கிறா, அவனுடைய புண்ணியத்தை ஏதாவது ஒண்ணு பேசி அவன் தரமாட்டேன்னு சொன்னா கூட வாங்கிட்டு வந்துடணும்ன்ற ஒரு ஆசையோட போய் நிக்கிறாரு. கர்ணன்ட்ட போய் சொல்றாரு, கர்ணா எனக்கு ஒண்ணு வேணும். கர்ணன் கேட்கிறாரு, இந்த நேரத்துல என்ன கேட்க போறாரோன்ற ஒரு பதட்டத்தோட, என்னப்பான்னு, நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து தான். இந்த காட்சி பார்த்திருப்போம்ல, நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து தான். இப்ப கர்ணன் சிரிக்கிறார். கர்ணன் சிரிக்கிறார். கிருஷ்ணர் கேட்கிறாரு, ஏன்பா சிரிக்கிற, கொடுக்க மாட்டியா, உன்னுடைய சிரிப்பு வந்து எனக்கு அச்சுறுத்துறதா இருக்கு, கொடுக்க மாட்டியான்னு. கர்ணன் சிரிச்சுட்டே சொல்றான், நல்ல வேலை கொடுக்க முடிஞ்சதை கேட்டப்பா, கொடுக்க முடிஞ்சதை கேட்டப்பா. இங்க வந்து 100 பொற்காசுகளை கொடுன்னு கேட்டிருந்தா என்னால கொடுக்க முடியாது, ஒரு புளியோதரையை கொடுன்னா என்னால கொடுக்க முடியாது, சாப்பாடு போடுன்னு சொன்னா என்னால கொடுத்துருக்க முடியாது. ஆனா என்னால என்ன இந்த நேரத்துல கொடுக்க முடியுமோ அதை கேட்டுட்டேயா, கொடுக்க முடிஞ்சதை கேட்டியாப்பான்னு இந்த கர்ணன் என்ன தெரியுமா பண்ணாரு, நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அப்படி புண்ணியத்தை தார வாக்குறாரு. அது ஏன்பா நெஞ்சில் இருக்கிற ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம் வருது இல்ல, காலில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து தானம் பண்ணிருக்கலாம்ல, கரெக்டா? ஆனா நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஏன்பா எடுத்து கொடுத்தான்னா, இந்த இடத்த தான் நீங்க கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு புண்ணிய செய்யறோம், ஒரு அன்பா செய்யறோம்னா நெஞ்சார செய்யணுமா, நெஞ்சார செய்யணுமா. இப்ப சட்ட பை ஏன் தெரியுமா இடது பக்கம் இருக்கு, ஒருத்தருக்கு காசை எடுத்து கொடுக்கறோம்னா நெஞ்சை தொட்டு நெஞ்சார எடுத்து கொடுக்கணும்பான்னு சட்டையில இடது பக்கமா வச்சாங்களாம். அப்படி கர்ணன் ரத்தம், அப்படி நெஞ்சிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து நெஞ்சார என்ன தெரியுமா கொடுத்தாரு, செய் புண்ணியம் வினை எச்சம். தமிழ்ல இங்க தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரியும், செய் புண்ணியம் வினை எச்சம். நான் செய்த புண்ணியம், செய்யும் புண்ணியம், இந்த புண்ணியத்தினால இன்னொரு புண்ணியம் வருது இல்ல, அந்த புண்ணியம் மூணையுமே நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன்பான்னு 3 கால புண்ணியத்தையும் கர்ணன் தானமா கொடுத்தாராம். இப்ப கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வருது, இப்படியாப்பட்டவனை போய் கேட்டோமேப்பா. கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு வரும்ல, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடான்னு எழுதியிருப்பாரு, கண்ணதாசன் ஐயா எழுதின பாட்டு. இப்ப இந்த கிருஷ்ணருக்கு ஒரு குற்ற உணர்வு, ஐயோ நம்ம வஞ்சகனா ஆயிட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு கர்ணனை கடைசி நேரத்துல கொடுக்க முடிஞ்சதை கேட்டியப்பான்னு நெஞ்சை தொட்டு 3 கால புண்ணியத்தையும் தானம் பண்ணையா இந்த கர்ணன். இந்த கையில கர்ணனுடைய ரத்தம் பட்ட உடனே கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சான், இந்த கண்ணனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சான். அவர் கேட்கிறாரு, கர்ணா உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கர்ணா, நீ தானே எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்த, உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கர்ணா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இப்ப அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் கேட்டதுனால கொடுத்தார், ஆனால் கர்ணனுக்கு விஸ்வரூபத்தை தானா காட்டுறார், கடவுள் தானா காட்டுறார் அன்பினுடைய சுரூபத்தினால. உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். கர்ணனுடைய வார்த்தை என்ன தெரியுமா, கர்ணனுடைய வார்த்தை என்ன தெரியுமா, இன்னொரு பிறவி என்று இருந்தால், இன்னொரு பிறவி என்று இருந்தால் அந்த பிறவியிலும் இல்லைன்னு என்கிட்ட யாராவது வந்தா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத வரத்தை மட்டும் எனக்கு கொடு கர்ணான்னு கேட்டான். கொடு கர்ணான். கிருஷ்ணர் அழுத இடங்க அது, கிருஷ்ணர் அழுத இடம். இல்லைன்னு ஒருத்தன் வந்துட்டு அவன்கிட்ட இல்லைன்னு கொடுத்து சொல்லாம கொடுக்கணும், இந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுக்கணும். கிருஷ்ணர் யோசிக்கிறார், இப்படியான ஒருத்தரை சார். கர்ணன் இறந்த போது தர்ம தேவதை வந்து அழுகுறாங்க, தர்ம தேவதை வந்து அழுதாங்க, குந்தி தேவி அழுகுறாங்க. தர்ம தேவதை குந்திட்ட கேட்கிறாங்க, நீ ஏமா அழுகுற, நீ ஏன் அழுகுற, உனக்கு இந்த பிள்ளை போனா மிச்சம் 5 பிள்ளை இருக்கா, எனக்கு இந்த உலகத்திலேயே இருந்த ஒரே மகன் இறந்து விட்டானேன்னு தர்ம தேவதை வந்து அழுதாங்களா. மலை கொடுக்கும் மேகமோ 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையோ 3 மாதம், பசு கொடுக்கும் கொடையோ 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். நான் நாடி சிறந்தன நங்கையனின் கண்கள் நற்பொருளை தேடி சிறந்தது, நாவலரின் கால்கள் பாடி சிவந்தன பாவலரின் கண்கள் கொடுத்தே சிவந்தது கர்ண மகாராஜா திருக்கரம் தானேன்னு எழுதியிருப்பாங்க. கொடுத்து கொடுத்து சிவந்ததா. ஒரு பிச்சைக்காரர் வந்து கேட்டார், நான் ஒருத்தர் இல்லைன்னு வந்து கேட்டா கொடுக்கிறது மனிதத்துவம், கரெக்டா கேட்டிருக்கான். எப்பா நம்ம ஆளு பிச்சைக்காரனோட போய் சண்டை போடுறானே, பிச்சைக்காரனோட பேரம் பேசிக்கிட்டு இருக்காமா, நல்லா தானே இருக்க, 2 கை கால் இருக்குல்ல. ஒருத்தன் பிச்சைக்காரன் போய் கேட்டிருக்கான். அவர் சொன்னார், ஏப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 ரூபா போட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி தானே 20 ரூபா போட்டேன், அதுக்கப்புறம் 10 ரூபாய் ஆக்குனேன், இப்ப 5 ரூபா தான் போடுறேன், என்னாச்சு அப்படின்னாரு. அவன் சொன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேச்சுலரா இருந்தேன், உனக்கு 20 ரூபா போட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு 10 ரூபாய் ஆக்கினேன், அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்துச்சு 5 ரூபாய் ஆக்கினேன். இப்ப பிச்சைக்காரன் கேட்டான், அப்ப நீ ஏன் காசுல தான் குடும்பம் நடத்துறேன்னு சொல்லு.
என் காசுல குடும்பம் நடத்துறேன்னு சொல்லிட்டான். என்ன அர்த்தம்னா, நம் தேவைக்கு போக நாம் பொருளை ஈட்டி வைத்துக் கொள்வது அடுத்தவர்களினுடைய பொருள் என்கிற நினைப்பு இருக்கும்போது இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். இந்த வாழ்க்கை எப்பப்பா மகிழ்ச்சியா? அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ன்றார் வள்ளுவர். இந்த பொருள் எங்க போய் பத்திரமா வைக்கிறது? நம்ம சம்பாதிச்ச பணத்தை எங்க போய் பத்திரமா வைக்கிறது? பேங்க்ல வைப்போமா? திடீர்னு பேங்க் திவாலாயிருது, கரெக்டா? சரி, வேற எங்கப்பா வைக்கிறதுன்னா நிலத்துல போடுவோமா? அது அடுத்தவனுக்கு சொத்து. வள்ளுவர் சொல்றாரு, நீங்க சம்பாதிச்ச பணத்தை எங்க தெரியுமாப்பா வச்சா பத்திரமா இருக்கும்? பசித்தவனுடைய வயிறு இருக்குல்ல, இந்த பசித்தவனுடைய வயிற்றுல கொண்டு போய் நீ சம்பாதிச்ச பணத்தை வச்சிருப்பா, அந்த பணம் நிரந்தரமாக இருக்கும் பாரு. அற்றார் அலிபசி தீர்த்தார் அத்தொருவருக்கு பெற்றார் பொருள் வைப்புலி. நீ சம்பாதித்த பணத்தை பசிச்சவனுடைய வயிற்றுல கொண்டு போய் வச்சிருப்பா, அதுதான் உன் பொருளை கொண்டு வந்து உனக்கு சேர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சின்ன வயசுலங்க பருப்பு கடைஞ்சு ஊத்துன்னு விளையாட்டு விளையாடி இருப்போம்ல. நானும் விளையாடிருக்கீங்களாமா? சின்ன வயசுல நம்ம எல்லாரும் விளையாடிப்போம். பருப்பு கடைஞ்சு ஊத்து விளையாடிருக்கீங்களா? நீங்களா விளையாடிருக்கீங்களா? பருப்பு கடைஞ்சு ஊத்தலாம் விளையாடிக்கீங்களா? விளையாடிக்கப்பா? எப்படி விளையாடுவோம்? பருப்பு கடைஞ்சு ஊத்து எப்படி விளையாடுவோம்? இப்படி கிடையவியா? இது தயிர் கிடையாதுங்க, அவர் இப்படி கிடைவாராம். பருப்பு கடைஞ்சு ஊத்து விளையாடிருக்கீங்களா? எப்படி கிடைவோம்? அந்த கரெக்டா சொல்றாங்க, இப்படி கடைவாங்க. கரெக்ட். இப்படி வச்சு இப்படி பருப்பு கடைவோமா, கையை நீட்டி என்ன பண்ணுவோம்? இப்படி கடைவோமா, கடைஞ்சு அதுல என்னென்ன பண்ணுவோம்? சாதம் போட்டு பருப்பு ஊத்தி நெய் ஊத்தி அப்புறம் இப்படி கடைஞ்சு என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோமா? எல்லாருக்கும் கொடுப்போம். அம்மா தான் கரெக்டா சொல்றாங்க, ராணியம்மா சொல்றாங்க. காக்காய்க்கு ஒரு வாய், குருவிக்கு ஒரு வாய், தாத்தாவுக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய். அப்பயும் அப்பாவுக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்க அப்பா வெளியே போய் சாப்பிட சொல்லிட்டுருவாங்க. கரெக்டா? அப்பயும் அந்த பருப்பு கடைஞ்சல் ஊத்துற கூட நமக்கு சோறு கிடையாது சார். அதை கடைஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு கடைசியா என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் கொடுத்துடணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கழுவி கொட்டி கிச்சு கிச்சு காட்டுவாங்கல்ல. நண்டு ஊறுது நரி ஊறுது, நண்டு ஊறுது நரி ஊறுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், சாப்பிட்றப்ப சிரிக்க கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இது எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஏன் சிரிக்க வச்சாங்க? இது கேள்வி வருது இல்ல. சாப்பிட்றப்ப சிரிக்க கூடாது, ஆனா இது ஏன்ப சாப்பிட்றப்ப சிரிக்க வச்சாங்கன்னா, இது எவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை நம்ம முன்னோர்கள் கத்து கொடுத்தாங்க தெரியுமா? நீ சாப்பிட்றப்ப நீ மட்டும் சாப்பிடக்கூடாதுப்பா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். எல்லா ஜீவராசிக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். கொடுத்துட்டா உன்கிட்ட இருக்கிற பொருள் குறைஞ்சிரும். கொடுத்துட்டு அழக்கூடாதுப்பா, கொடுத்துட்டு சிரிக்கணும்பான்னு நமக்கு கத்து கொடுத்த பாரம்பரியம் நம்மளுடைய தமிழர் பாரம்பரியங்க. கொடுத்துட்டு அழக்கூடாது, கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சிரிக்கணும்பான்னு கத்து கொடுத்தாங்க. அப்படி ஈதல், இசைப்பட வாழ்தல், இவை தவிர ஊதியம் இல்லை உயிர்க்குன்னாங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் இன்னொரு அம்மா அதே மாதிரி குழந்தையை கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருப்பாங்கல்ல, துப்புரவு தொழிலாளர்கள் அங்க தூய்மை தொழிலாளர்கள் தூய்மைப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, நீ மட்டும் சரியா படிக்கலன்னு வை, நீ மட்டும் சரியா படிக்கலன்னா இவங்கள மாதிரி குப்பை பறக்க வேண்டியதான் அப்படின்னாங்க. இன்னொரு அம்மா தான் குழந்தைகிட்ட சொன்னாங்க, நீ மட்டும் நல்லா படிச்சேன்னா தங்கம், இவங்களுடைய வாழ்க்கையும் உன்னால் மாற்ற முடியும். நாங்க இந்த அன்பை விதைக்கக்கூடிய தாய்மார்களால் மட்டும்தான் அந்த குழந்தையை ஒரு அன்பின் சொரூபமாக ஒரு தலைவனாக மாற்ற முடியும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பெருசா நம்ம எதுவும் சொல்லி கொடுக்க வேணாமா? இன்னைக்கெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிறான். சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு, ஜென் ஜின்றாங்க சார். எங்க பையன் ஸ்கூல்ல சயின்ஸ் வாத்தியார், ஸ்கூல் பையனுடைய ஸ்கூல்ல சயின்ஸ் வாத்தியார் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு பிராக்டிக்கலா சொல்லி தராராம். மெழுகுவத்தி ஏற்றி வச்சு அப்படி தீபத்தை ஏற்றி அந்த மெழுகுவத்தியை ஏற்றி இந்த பயல்களை கூப்பிட்டு கேட்டாரு, ஏப்பா இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருது அப்படின்னாரு. பிராக்டிக்கலா சொல்லி தராராம். நாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கோம். இதை ஏற்றி அங்க இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சுன்னாரு. அவன் பூண்டு ஊதுனா எங்க போச்சா அங்கிருந்து தான் வந்துச்சு அப்படின்னா. போற போக்குல நம்ம பெருசா அவங்களுக்கு பாடம்லாம் நடத்த வேணாம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்ட்ட நாம நிறைய கத்துக்கலாங்க. அதாவது நாங்களாம் கிராமத்துல, இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா வாத்தியாரும் அதே ஊர்ல இருப்பாரு, பயல்களும் அதே ஊர்ல இருப்பாங்க சார். பயல்கள் வாத்தியார் எல்லாரும் ஒரு பயில. இந்த வாத்தியார்களுக்கு விவசாய இருக்க சில நேரத்துல எங்க பாடம் நடத்தணும்னு தெரியாது, பாக்குற இடத்துல எல்லாம் பாடம் நடத்துவாங்க. ஒரு பையன் நடந்து வந்துட்டு இருந்தான், எய்தாப்புல வாத்தியார் வந்துட்டு இருந்தாரு. இந்த பக்கம் மாடு அவுத்து விட்டு இருந்தாங்க. அது வாத்தியாருக்கு பின்னாடி அந்த மாடு ஓடிட்டு வருது. இவன் சொன்னா, சார் மாடு வருது சார், இப்படி வாங்க சார்னா. அவர் தமிழ் வாத்தியார், அவர் சும்மா இருக்கலாம்ல. அவர் சொன்னார், தம்பி அப்படி சொல்லக்கூடாது, மாடு வருகிறது, வேகமாய் வருகிறது, இதான் நிகழ்காலம், முட்ட போகிறது, இதுதான் சார், வேமா வாங்க சார், மாடு முட்டிடு சார், இப்படிக்கா வாங்க சார், இப்படிக்கா அப்படிக்கா என்று சொல்லப்படாது. இப்படியாக வாருங்கள், மாடு வருகிறது, இப்படியாக வாருங்கள், இதுதான் சரி சார், மாடு வருது சார், முட்டிரு சார்,
முட்டி விடும் என்று சொல்வது தவறு, நல்ல மாடு முட்டி ஒரு குப்பை தொட்டியில போய் விழுந்தாரு. என்னடா மாடு முட்டிருச்சு அப்படின்னாரு. இவன் வந்து அப்படி சொல்லக்கூடாது, மாடு வந்தது, வேகமாய் வந்தது, முட்டி தள்ளி குப்பை தொட்டியில் தள்ளி. சார் எங்க பாடம் நடத்துறது தெரிய வேணான். இப்படி பயலுக போற போக்கில் நமக்கு எதையாவது ஒண்ணு கத்து கொடுத்துட்டு போயிருவாங்க இந்த குழந்தைகளிடமிருந்து. அதனாலதான் ஒரு புதுக்கவிஞர் எழுதினாரு, புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம், ஆசிரியர்களே தயாராக இருங்கள், மாணவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். நாங்க சின்ன பசங்க அழகா நம்ம கத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்னுடைய சின்ன பையன் வீட்டுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தேன். டேய் உனக்கு எதிராக ஆப்பிள் வேணும்னு கேட்டேன். 2 ஆப்பிள் வச்சுட்டு உனக்கு எதிராக வேணும்னு ஒன்னு எடுத்து கடிச்சிட்டான். சரி இந்த ஆப்பிள் நான் எடுக்க போறேன், அதையும் கடிச்சிட்டான். அப்படி நமக்கு ஒன்னு கோவம் வரும்ல, ஏன்னா 2 ஆப்பிள் உனக்கு தான் வேணுமா. அவன் சொன்னா, அப்பா இந்த ஆப்பிள் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குப்பா, இதை நீ வச்சுக்கப்பான்னா. எவ்வளவு அழகா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த குழந்தைகள் சுயநலமாக இருக்காங்கன்னு ஆசைப்படுறோம். நான் என்னன்னா 2ஐயும் கடிச்சு பார்த்துட்டு இதுல எது டேஸ்டா இருக்கோ அதை நான் என்னுடைய அப்பாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மனம் இந்த குழந்தைகளுக்கு தாங்க இருக்கும். ஒரு அம்மா தன்னுடைய பையனை ஸ்கூல்ல மாறுவேட போட்டிக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போய் டீச்சர்கிட்ட சொன்னாங்க, டீச்சர் எனக்கு கர்ணன்னா ரொம்ப பிடிக்கும், மகாபாரதத்துல கர்ணனை ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கு இந்த கர்ணனுடைய வேஷம் போடணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாறுவேட போட்டியில எல்லா காஸ்டியூம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த மாறுவேட போட்டியில ஒரு 6500 ரூபாய் செலவாகும். கிரீடம், கவசம், குண்டலம் இதெல்லாம் நாங்களே வச்சு டயலாக்லாம் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். கர்ணன் அவங்க பையன் வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான், மொத்தம் 6500 ரூபாய் செலவாகும் இதுக்கு. அந்த பையன் சொன்னா, அம்மா நான் அடுத்த வருஷம் இந்த கர்ண வேஷம் போட்டுக்கிட்டுமாம்மா. ஏன்டா அப்படின்னு சொன்னா, என் ஃப்ரெண்டு செந்தில்னு ஒரு பையன் இருக்காம்மா, அவனுக்கு இந்த டேர்ம் ஃபீஸ் கட்ட முடியலம்மா, அவனுக்கு ஃபீஸ் 5500 ரூபாம்மா, இந்த 6500 ரூபாய அதுல இந்த 5500 ரூபாய் அவனுக்கு கொடுப்போம்மா, அவன் ஃபீஸ் கட்டிடுவாம்மா, நான் அடுத்த வருஷம் கர்ண வேஷம் எல்லாம் போட்டுக்கிறேன். அவங்க அம்மா உச்சி மோந்துட்டு சொல்றாங்க, என் பையனுக்கு கர்ண வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன், என் பையன் கர்ணனாவே பிறந்திருக்காயான்னு அவங்க அம்மா உச்சி மோர்ந்தாங்க. போற போக்குல குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய அன்பு பெரியவர்களை வழிநடத்திட்டு போயிடும் சார். TN சேஷன்னு இந்திய நாட்டினுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரா இருந்தவர் TN சேஷன். அவர் ஒரு சம்பவம் சொல்றாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த மாந்தோப்பெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. மாந்தோப்பெல்லாம் சுத்தி பார்த்துட்டு TN சேஷன் சொல்றாரு, அங்க வந்து ஒரு மாந்தோப்புல ஒரு அரிய வகை குருவி, இந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரி சொல்றோம்ல, இப்படி ஒரு அரிய வகை குருவி கூடு கட்டியிருக்கு. இந்த கூட்டை அவங்களுடைய மனைவி பார்த்துட்டு, இந்த குருவி நல்லா இருக்குங்க, இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம், சென்னையில் எடுத்துட்டு வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம்னு அவங்க மனைவி சொல்றாங்க. இப்ப இந்த கூட்டை யாருப்பா கலையாம பிரிச்சு தருவாங்கன்னு அங்க மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனை கூப்பிடுறாங்க. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, எப்ப இந்த மரத்துல ஏறி இந்த கூட்டை பிரிச்சு தாப்பான்னு. அந்த பையன் சொல்றான், என்னால முடியாதுங்கன்ட்டான். என்னால முடியாதுங்க, 10 ரூபா தரேன் இந்த கூட்டை பிரிச்சு தான்றாங்க. முடியாதுங்க. 100 ரூபா தரேன் இந்த கூட்டை பிரிச்சு தா. முடியாதுங்க. 500 ரூபா வாங்கிக்கடா, இந்த கூட்டை பிரிச்சு தாடா, நாங்க எடுத்துட்டு போற மாதிரி பண்ணி தரான். அந்த பையன் நீங்க 1000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் கூட இல்ல, லட்சம் கொடுத்தாலும் நான் இந்த கூட்டை பிரிச்சு தர மாட்டேன்னு அந்த சின்ன பையன் சொல்றான். இப்ப TN சேஷன் கேட்கிறாரு, ஏன்பா ஏன் இந்த கூட்டை பிரிச்சு தர மாட்டேன்னு. அந்த பையன் சொன்னா, இங்க இந்த குஞ்சு பறவைகள் இருக்கு, இந்த தாய் பறவை இறை தேடி போயிருக்கு, தான் அம்மா வருவாங்கன்னு இந்த குழந்தைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, தன்னுடைய குழந்தைகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு இந்த அம்மா வரும், இறை தேடி வரக்கூடிய அந்த அம்மா தான் குஞ்சுகள் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும், அம்மாவை பார்க்காம இந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படும். இந்த வழி உங்களுக்கு தெரியாது சார், எனக்கு தான் சார் தெரியும். எங்க அம்மா போன வாரம் தான் சார் இறந்து போனாங்கன்னு அந்த பையன் சொல்றான். எங்க அம்மா போன வாரம் தான் சார் இறந்து போனாங்க. தாயை பிரிந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தனை வழி இருக்கும்னு எனக்கு தான் சார் தெரியும். லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நான் அந்த கூட்டை பிரித்து தர மாட்டேன். TN சேஷன் அவர்கள் சொல்றாரு, நான் IAS படிச்சிருக்கேன், மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்திருக்கேன், மிகப்பெரிய பதவியில் இருந்திருக்கேன், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரிகளை கூட நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய அறிவெல்லாம் என்னுடைய பதவியெல்லாம் அந்த படிக்காத மாடு மேய்க்கும் சிறுவனுக்கு முன்னால் மண்டியிட்டு நின்னதுன்னு TN சேஷன் சொல்றாரு. அந்த சிறுவனுடைய அன்பிற்கு முன்னால் நான் கட்டுப்பட்டு நின்றேன். இந்த அன்பு மட்டும்தாங்க என்னடா பண்ணணும், அந்த படிப்பு எல்லா விஷயங்களையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் எதுப்பான்னா, சாதாரணமா இப்படி பாக்குறோம்ல சார், இது பேர் பார்த்தல், அன்போட பாக்குறோம்ல, அது பேர் நோக்குதல். காமராஜர் ஐயா போறாரு, ரயில்வே கேட்டு போட்டிருக்காங்க, ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏப்பா உனக்கு தான் இலவசமா கல்வி கொடுக்குறோமேப்பா, நீ ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. அந்த பையன் சொன்னா, நான் ஸ்கூலுக்கு போனா எங்க வீட்டுக்கு நீயே வந்து கஞ்சி ஊத்துவன்னா. யார்கிட்ட? நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட. நான் ஸ்கூலுக்கு போனா எங்க வீட்டுக்கு நீயே வந்து கஞ்சி ஊத்துவன்னு. இப்ப பக்கத்துல இருந்த உதவியாளர் போய் திட்டுறாரு, ஏப்பா அவர் யார் தெரியுமா, நாட்டுடைய முதலமைச்சர் பான்னு திட்டுறாரு. இப்ப காமராஜர் சொல்றாங்க, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்று தெரியாமல் இருப்பது அவன் குற்றம் அல்ல, நம்முடைய குற்றம்.
பசிக்கிறதுனால தானப்பா நீ படிக்க மாட்ற, அப்போ உனக்கு நான் சாப்பாடு போட்டேன்னா நீ படிப்பியாப்பான்னு கேட்கிறாங்க. சாப்பாடு போட்டா நான் படிப்பேன்னா, அப்படி சாப்பாடு போட்டு ஒருவனை படிக்க வைக்க வேண்டும் நினைத்தார்ல, அதுதாங்க அன்பினுடைய உச்சம். பார்த்தல் வேற, நோக்குதல் வேற. ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப நமக்கு இன்னொருத்தருடைய நிலை என்னன்னு தெரியாம நம்ம பாட்டு ஒரு விஷயம் பேசிடுறோம். சென்னையில டிபி சத்திரம்ன்ற இடத்துல நடந்த சம்பவம். இந்த பெண்கள் எங்கெல்லாம் தெய்வமாக இருக்கிறாங்க, இந்த நவராத்திரி விழான்றதுனால அதை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். டிபி சத்திரம்ன்ற ஒரு இடத்துல ஒரு இளைஞன் நடந்து போறான். இந்த வெள்ளம் வந்த நேரம், ஃப்ளட் வந்த நேரம், காவலாக அங்க பெண் காவலர்கள் நிக்கிறாங்க. ஒரு இளைஞன் நடந்து போறான். இந்த ஃப்ளட்ல ஒரு மரத்தை வெட்டியிருக்காங்க. அந்த மரம் அந்த இளைஞனுடைய முதுகுல விழுந்துருது. அந்த இளைஞன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க வந்து மரத்தை நகட்டிட்டாங்க. அவனை அடுத்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். அங்க ஃபுல்லா வெள்ளம் சூழ்ந்திருக்கு, தண்ணி சூழ்ந்திருக்கு, எந்த ஆட்டோவும் வரல, எந்த வண்டியும் வர முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலை, பூரா தண்ணியா நிக்குது. அந்த இடத்துல ஒரு பெண் காவலருங்க, அவங்க பேரும் ராஜேஸ்வரி அம்மா தான். அந்த பெண் காவலர் அவங்க என்ன பண்றாங்க, அந்த இளைஞனை தோளில் தூக்கி சென்று 3 கிலோமீட்டர் ஓடி போய் அவனை ஆஸ்பத்திரியில சேர்த்து அந்த இளைஞனுடைய உயிரை காப்பாற்றினாங்க. அந்த காவலருக்கு மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. தமிழக முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, நீங்க இத்தனை வாரம் சர்வீஸ்ல இத்தனை பதக்கங்கள் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே, உங்களுக்கு சந்தோஷமா? அவங்க சொன்னாங்க, இந்த ப்ரமோஷன்னாலேயோ இந்த பதக்கங்கள்னாலேயோ பாராட்டுனாலேயோ எனக்கு சந்தோஷம் இல்லை. அந்த இளைஞனுடைய அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைய நான் வயிற்றுல சுமந்து உயிர் கொடுத்தேன், அதே பிள்ளைய நீங்க தோல்ல சுமந்து உயிர் கொடுத்தீங்க, நீங்களும் என் பிள்ளைக்கு இன்னொரு தாய் தான் சொன்னாங்க. இதுதான் எனக்கு கிடைத்த விருதுகளிலேயே மிகப்பெரிய விருதுன்னு நம்ம சொன்னாங்க. அப்படி இந்த அன்பிற்கு முன்னால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருது இருக்குல்ல சார். ஒரு சின்ன சின்ன விஷயம், இப்ப நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா 4 பேரு விமர்சனம் பண்ணதானே செய்வாங்க, கரெக்டா? இதையும் தாண்டி இந்த அன்பு நிலைச்சிருக்கணும். ஒரு வீட்டுல குழந்தை இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, எப்பா நீ அன்னதானம் பண்ணுப்பா, உனக்கு குழந்தை பிறக்கும் பண்றாங்க. இவர் அன்னதானம் பண்றாரு. நம்ம எதையாவது ஒண்ணு செஞ்சோம்னா விமர்சனம் பண்றதுக்குன்னு 4 பேர் வராங்க, கரெக்டா? இவர் அன்னதானம் பண்றாரு. இப்ப அன்னதானம் சாப்பிட்டு வந்தவன்ட்ட கேட்டாங்க, அன்னதானம் எப்படி இருந்துச்சு? என்ன பெரிய அன்னதானம், பிச்சைக்காரன் சாப்பாடுல ஒரு பாயாசத்துல 2 முந்திரி பருப்பு போட்டிருக்கலாம், இல்ல வேட்டி சட்டை, சாதா வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தான் பிச்சைக்காரன். இவன் உடனே எழுதி வச்சுக்கிட்டான், அன்னதானம் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்காரன் அப்படின்னு. 2வது ஒருத்த வந்தான், அன்னதானம் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அன்னதானம்? கஞ்ச பையங்க, ஏன் ஒரு நூல் வேட்டி எடுத்து கொடுக்குறான், ஒரு பட்டு வேட்டி எடுத்து கொடுக்க கூடாதா? கஞ்ச பையன். அன்னதானம் ஈக்குவல் டு கஞ்ச பையன். 3வது ஒருத்தர் வந்தார், அன்னதானம் சாப்பிட்டு எப்படிப்பா இருந்துச்சு? நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், அன்னதானம் ஏதோ பண்றாரு, நல்ல மனுஷன். அன்னதானம் ஈக்குவல் டு நல்ல மனுஷன் எழுதி வச்சுட்டாரு. 4வது ஒருத்தர் வந்தாங்க, அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த அன்னதானம் எப்படிங்க இருந்துச்சு? தெய்வங்க, தெய்வம். நான் ரோட்ல இருக்கிறவன் என்னைய கூப்பிட்டு அறுசுவை உணவு போட்டாருங்க, எனக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தாருங்க, எனக்கு அவங்க 2 பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து நான் வயசுல மூத்தவேன்றதுக்காக என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாடாங்க. அன்னதானம் கொடுத்தவர் தெய்வங்கன்னா, அவர் தெய்வம் எழுதி வச்சுட்டாரு. இந்த அன்னதானம் போட்டவர் சொன்னாராம், தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருவனுக்காக பிச்சைக்காரன் என்று சொல்லக்கூடிய 1000 பேரை நான் சந்திக்க தயாரினார். இந்த விமர்சனங்கள் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது இன்னொருத்தருடைய நிலை என்னன்னே தெரியாம நம்ம போற போக்குல ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போயிடுவோம்ல. இப்ப இந்த அன்பை எதிர்ப்பா தடுக்குதுன்னா, இன்னொருத்தரினுடைய நிலை தெரியாம அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு புரணி இருக்குல்ல. துர்காசுரன்னு ஒரு பெரிய அசுரன் இருந்தார். நவராத்திரி விழாவில் சொல்ல வேண்டிய விஷயம், காளியை நோக்கி தவம் இருக்கான், காளியை நோக்கி தவம் இருக்காங்க. காளி கேட்கிறா, உனக்கு என்னதான்டா வரம் வேணும்னு? துர்கையை வதம் செய்யணும், என்ன பண்ணலாம்? துர்கையெல்லாம் உன்னால வதம் செய்ய முடியாதுறான். அவங்க சக்தியை வேணா குறைக்கலாம், எப்படின்னு கேட்டான். நிந்தனை செய்யும் போது, ஒருத்தர் நம்மளை நிந்தனை செய்யறாங்கல்ல, அந்த நிந்தனையை நாம் ஏற்றுக்கொண்டால் நம் சக்தி குறைகிறதுன்னு பாகவதத்துல ஒரு கதை வரும், துர்காசுரனுடைய கதை. எதுக்கு தெரியுமா சொல்ல வரேன்? நம்ம சொந்தங்கள் மத்தியில நம்ம ஒண்ணு பண்ணும்போது ஏதாவது ஒரு புரணி பேசிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல சார். இன்னைக்கு இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லது செய்யறவங்க யாரு விமர்சனம் பண்ணாலும் இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ராஜா, அவருக்கு என்ன ஆசை? தானே சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு அந்த ராஜாக்கு ஆசை. சமைச்சாரு, அவரும் சமயக்காரர் சமைச்சாங்க. அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போனாங்கல்ல, மேல ஒரு கழுகு போச்சு. இந்த கழுகுடைய கால்ல ஒரு பாம்பு இருந்துச்சு. இந்த பாம்பு வாயிலிருந்து விஷம் சுட்டி அந்த சாப்பாட்டை அண்டால கொட்டிருச்சு. இந்த ராஜாவும் இந்த சமயக்காரரும் அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போனாங்கல்ல, அதை போய் 15 சாதுக்களுக்கு பரிமாறினாங்க. இதை சாப்பிட்ட சாதுக்கள் இறந்து போயிட்டாங்க, சாதுக்கள் இறந்து போயிட்டாங்க. இப்ப சித்திரகுப்தன் போய் யமதர்மன்ட்ட கேட்கிறாரு, இந்த 15 சாதுக்கள் இறந்து போயிட்டாங்கல்ல, இந்த பாவ கணக்க நான் யார் பேர்ல எழுதுறது? ராஜா பேர்ல எழுதவா?
சமயக்காரர் பேர்ல எழுதவா, தூக்கிட்டு போனாங்கல்ல அவங்க பேர்ல எழுதவா, இந்த இது யார் பேர்ல, இந்த கழுகு பேர்ல எழுதவா, பாம்பு பேர்ல எழுதவா, இந்த பாவ கணக்கை யார் பேர்ல எழுதுறது? யமதர்மனுக்கு கன்ஃபியூஷன். யார் பேர்ல எழுத முடியும்? யமனுக்கு இருப்பா, வெயிட் பண்ணு நான் சொல்றேன் அப்படின்ட்டாரு. ஒரு வாரம் ஆச்சு. இந்த ராஜாவுக்கு மனசு கேட்கல, என்ன பண்றதுன்னு தன்னுடைய குருட்ட கேட்டாரு. குரு சொன்னாரு, நீ நாடு முழுவதும் அன்னச்சத்திரம் தரங்க, நாடு முழுவதும் நீ அன்னதானம் போடப்படுன்னு சொல்லு, நாடு முழுவதும் நல்லதே பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு நாடு முழுக்க அன்னச்சத்திரம் திறக்கப்பட்டுருச்சு. யாரு வேணாலும் வரலாம், யார் வேணாலும் சாப்பிடலான்னு. ஒரு 10 சாதுக்கள் அந்த ஊருக்கு வர்றாங்க. வர்றவங்களுக்கு இந்த அன்னச்சத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல. அங்க ஒரு கிழவி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டி கிட்ட போய் கேட்டாங்க, பாட்டி இந்த ஊர்ல ராஜா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன்னு சொல்றாரு, எங்க பாட்டி சாப்பாடு போடுறாங்க? இந்த பாட்டி என்ன பண்ணிருக்கணும், வாயை மூடிட்டு இருக்கணும்ல. பாட்டி என்ன சொல்லுச்சு, பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே, இந்த ராஜா சாப்பாடு எல்லாம் போடுறாரா, ஆனா அதை சாப்பிட்டா எல்லாரும் செத்து போயிருவாங்களான்னுச்சு. இப்ப யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு. அந்த பாவ கணக்கு அந்த கிழவி பேர்ல எழுது, அந்த கிழவி பேர்ல எழுது. தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் மூக்கை நுழைத்து விமர்சனம் செய்தால் அடுத்தவர்களினுடைய பாவங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அர்த்தம். சார், ஏதோ ஒரு ஹீரோ அவனுடைய ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அதை உட்காந்து வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கான். உன் ஒய்ஃப் உங்க கூட சகிச்சு குடும்பம் நடத்துறாங்களே, அதை பத்தி பேச மாட்டேன். யாரோ ஒரு ஹீரோ அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்றான்னு போயிட்டு போகுது, விஜய் டிவில 2 ஆங்கர் சண்டை போடு, அதை உட்காந்து வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவனுடைய ஸ்டேட்டஸை பார்த்தா நம்ம ஸ்டேட்டஸ் காலி ஆயிடும்ன்றது எவனுக்கும் புரிய மாட்டேங்குது. நம்ம ஸ்டேட்டஸை பாருங்கடா, வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் என்னவோ அதை பார்க்கணும். அடுத்தவருடைய ஸ்டேட்டஸா உட்காந்து பார்க்குற கண்ணதாசன் ஐயா சொல்றாரு, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவில் ஆகலாம். ஒரு பண்ணையாரு மிகப்பெரிய வாழை தோட்டம். இந்த பண்ணையார் என்ன பண்றாரு, இந்த வாழைத்தார் முதல்ல அந்த வாழைத்தார தன்னுடைய வேலையாள்கிட்ட கொடுத்து இந்த முருகர் கோயில கொடுத்துட்டு வாப்பான்றாரு. அவன் அந்த வாழைத்தார தூக்கிட்டே போறா. வழியில ஒருத்தர் ரொம்ப பசியோட உட்காந்துருக்காரு, கையேந்து நிக்கிறாரு. இவருக்கு அதை தூக்கிட்டு போகிறப்ப அந்த வேலைக்காரனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. 2 வாழைப்பழத்தை பிச்சு அவனுக்கு தட்டுல போட்டு எடுத்துட்டு போயிட்டான். 2 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப அந்த கோயில் நிர்வாகி இருக்காருல்ல, ஒவ்வொரு வாழைப்பழமா எண்ணி 2 பழம் குறையுதுன்னு பண்ணையார்ட்ட சொல்லிட்டாரு. இந்த 2 பழத்துக்காக அவனை போட்டு அடின்னு அடிச்சு திட்டிருக்காரு. நைட்டு இந்த பண்ணையாரினுடைய கனவுல கடவுள் வந்திருக்காரு. பண்ணையாருக்கு ரொம்ப இதா கேட்டார், கடவுளே நான் ஒரு வாழைத்தார் உங்களுக்கு கொடுத்து விட்டேனே வந்துருச்சான்னு. கடவுள் சொன்னாரு, நீ கொடுத்த 2 வாழைப்பழம் என்னிடம் பத்திரமாக வந்ததுன்னாரு. அப்போதுதான் அந்த பண்ணையாருக்கு புரிந்தது, நம்மளுடைய அந்த பணமோ காசோ மெதுவோ பொருளே இல்ல, பசித்தவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவு மட்டும்தான்ப்பா இறைவனிடம் போய் சேரும். நம்மளுடைய சேவை அன்பு மட்டும்தான் இறைவன்கிட்ட போய் சேரும். இதே ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் ஆம்புலன்ஸ் மணிகண்டன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்புலன்ஸ் மணி கேள்விப்பட்டீங்களா? காத்து கருப்பு கலை தெரியுது நமக்கு, ஜிபி முத்துவ தெரியுது நமக்கு, இல்ல ஆம்புலன்ஸ் மணியை நமக்கு தெரியுதானு தெரியல. ஏன்னா இவர் சேவகர்கள்ல. நான் ஒரு பாப்புலாரிட்டி, there is a difference between popularity and celebrity னுவாங்க. கொண்டாடத்தக்கவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் ஆம்புலன்ஸ் மணி, அவர் கதையை படிக்கிறாங்க, கண்ணில் கண்ணீர் வருது. 2007ல் அவர் தம்பிக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆகுது. ஆம்புலன்ஸ்க்கு போன் அடிக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் வரல, அவர் தம்பியை காப்பாற்ற முடியல. ஆம்புலன்ஸ் சரியான நேரத்தில் வராதனால தானே தன் தம்பியை காப்பாற்ற முடியலன்னு ஆம்புலன்ஸ் மணி அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொத்தை வித்து 3 ஆம்புலன்ஸ் வாங்கினார் சார். கொரோனா டயத்துல கிட்டத்தட்ட 64 பேருடைய உயிரை தன்னுடைய சொந்த ஆம்புலன்ஸ் மூலமா காப்பாற்றிருக்காரு. அதுல 16 கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க. 16 கர்ப்பிணி பெண்களினுடைய உயிரை, 64 பேருடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் ஆம்புலன்ஸ்லயே தங்கிட்டார். தன்னுடைய வீட்டுக்கு போகாம, தொற்றுநோய் வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு வீட்டுக்கே போகாம பாண்டிச்சேரியில தங்கி அங்கேயே ஆம்புலன்ஸ் ஓட்டி அங்கேயே இருந்து ஆம்புலன்ஸ்குள்ளே இருந்து, அவர் பேரே ஆம்புலன்ஸ் மணி. கிட்டத்தட்ட 3.5 வருஷமா அவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுறாரு. அவருடைய கிட்டத்தட்ட 3 வருஷத்துல 645 பேரினுடைய உயிரை காப்பாற்றியதாக புள்ளி விவரம் சொல்லுது. சேவகர்கள் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயான்னு இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலம் கல்யாண சுந்தரம், பாலம்ன்ற அமைப்புன்னு சேர்ந்து கல்யாண சுந்தரம் ஐயா அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தான் சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் ஏழை மாணவர்களுடைய படிப்புக்காகவே கொடுத்தாரு. ஏழை மாணவர்களுடைய அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுக்கிறாங்க. அமெரிக்காலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியா எடுத்து அதை ஒரு ஷார்ட் பிலிமா போடுறாங்க. $50,000 அவங்க ஊருக்கு, அமெரிக்க நாட்டினுடைய மதிப்பு பிரகாரம் $50,000 நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு வரும் இல்லையா? கணக்கு தப்பா போடணும், பரவாயில்ல, ஒரு தோராயமா வச்சுப்போம், 5 கோடிக்கு வரும். அந்த 5 கோடி மதிப்புள்ள காசை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஐயா, உங்களுடைய வாழ்க்கையை வச்சுதாங்க நாங்க இந்த படம் எடுத்தோம், 5 கோடி ரூபாய்க்கு மேல வந்திருக்கு, இதை நீங்க வச்சுக்கங்கன்னு இவங்ககிட்ட கொடுக்குறாங்க.
ஐயா அதையும் ஏழை மாணவர்களுடைய படிப்பு செலவுக்காகவே கொடுத்துட்டு இன்றைக்கும் ஒரு சாதாரண ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்காரு. இவரை தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய தந்தையாக தத்தெடுத்துக்கிறேன். கல்யாண சுந்தரம் ஐயா சொன்னாங்க, என்னையெல்லாம் நீங்க தந்தையா எடுத்துக்க வேணாம், அதுக்கு பதிலாக 100 குழந்தைகளுடைய படிப்பு செலவை ஏத்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தகையாளர்களால மட்டும்தான், இந்த அன்பினால் மட்டும்தான் இந்த உலகம் இன்றைக்கும் சுத்திட்டு இருக்கு. இந்த பலூன் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்கல்ல சின்ன பிள்ளைங்க, பலூன் வச்சிருந்தீங்கல்ல, எங்க 2-3 பேர் இந்த கத்து கொடுத்துருப்பாங்க. ஒரு விளையாட்டுல இந்த பலூன் வச்சிருக்கான் பாருங்க, இந்த பலூனை பார்த்தோன்னே இந்த கதை ஞாபகம் வந்துச்சு. ஒரு கம்பெனில இந்த அன்புனா எப்படி, இந்த மகிழ்ச்சினா என்ன, இந்த சந்தோஷம்னா என்ன, எல்லாருக்கும் மகிழ்ச்சி வரணும்னு ஆசையா இருக்கு. கரெக்டா? எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எத்தனை பேர்கிட்ட அன்பா இருக்கோன்ற கேள்வி வருது இல்ல. நம்ம கிட்ட எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா பேசணும், நம்ம எத்தனை பேர்கிட்ட பேசணும்ன்ற கேள்வி வருது இல்ல. ஒரு கம்பெனில ஒரு கேம் வச்சாங்க, ஒரு விளையாட்டு. எல்லாரும் பலூன்ல அவங்களுடைய பேரை எழுதணும்னாங்க. எல்லாரும் பலூன்ல அவங்க பேரு எழுதிட்டாங்க. எல்லாரும் பலூன்ல அவங்க பேர் எழுதிட்டாங்க. எல்லா பலூனையும் பறக்க விடுங்கன்னாங்க. இப்ப எல்லா பலூனும் பறந்துருச்சு. இப்ப அந்த மேனேஜர் சொன்னாரு, அவங்க பேர் எழுதின பலூனை போய் எடுத்துட்டு வாங்க. அவங்க பேர் எழுதின பலூனை எல்லாரும் போய் அவங்க பேரை தேடுறாங்க, எடுக்க முடியல. அந்த 10 நிமிஷத்துல எடுக்க முடியல. இப்ப என்ன சொன்னாருன்னா, அடுத்து எடுக்க முடியல, அடுத்து என்ன பண்ணுங்க, நீங்க எந்த பலூனை வேணாலும் எடுங்க, அதுல யார் பேர் எழுதியிருக்கோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. 5 நிமிஷத்துல எல்லாருடைய பலூனும் அவங்க கையில வந்தது. மகிழ்ச்சி என்பது நாம் நமக்கான மகிழ்ச்சியை தேடினோம்னா கிடைக்காது. அடுத்தவர்களுக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சி தானாய் வரும்ன்றதை இந்த நிகழ்வு நம்ம கத்து கொடுத்துட்டு போச்சு. ஒரு ராஜா கடவுள்கிட்ட போய் கேட்கிறார், கடவுளே சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன. இவர் ராஜாவை கூட்டிட்டு கடவுள் கூட்டு போய் காமிச்சாரு, இதான்ப்பா நரகம்னாரு. இந்த நரகத்துல என்னடான்னு பார்த்தா, பானை நிறைய சக்கரை பொங்கல், பானை நிறைய சக்கரை பொங்கல் இருக்கு. எல்லாரும் இப்படி உட்காந்துருக்காங்க, பானை நிறைய சக்கரை பொங்கல் இருக்கு, இதுவா நரகம்? நல்லா பாருப்பா, பானை நிறைய சக்கரை பொங்கல் இருக்கு, அவங்களால எடுத்து சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க கை இப்படி கட்டி இருக்கு, கையை நீட்டி ஒரு குச்சி வச்சு இப்படி கட்டி இருக்கு. சக்கரை பொங்கல் எடுத்து சாப்பிட முடியாது, எடுத்து இப்படி தூக்கி போட்டா மூஞ்சில வந்து விழும். கை இப்படி கட்டி இருக்கு. எல்லாம் இருந்தும் கூட அதை அனுபவிக்க முடியாத நிலை இருக்குல்ல, இதான்ப்பா நரகம்னாரு. சரி சொர்க்கத்தை காட்டுங்க. சொர்க்கத்துக்கு போனாங்க. அங்கேயும் இதே மாதிரி பானை நிறைய சக்கரை பொங்கல், அவங்க கையும் கட்டப்பட்டு இருந்துச்சு. கேட்டா ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு, அப்புறம் என்ன இது நரகம் இது சொர்க்கம்? அவர் சொன்னார், நல்லா பாருனாரு. இந்த சொர்க்கத்துல என்ன தெரியுமா பண்ணாங்க, இந்த பானையை எடுத்து நடுவுல வச்சுக்கிட்டாங்க. இங்க ஒருத்தர் உட்கார்ந்தாரு, அங்க ஒருத்தர் உட்கார்ந்தாரு. இந்த சக்கரை பொங்கல் எடுத்து அவர் கூட்டி விட்டாரு, இவர் கூட்டி விட்டாரு. 2 பேரும் நிறைவாக சாப்பிட்டாங்க. தன்னுடையது என்று நினைக்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது, அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கிறது. நான் இந்த நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்னன்னு ஒரு இடத்துல கத்துக்கிட்டேங்க. இதை சொல்லிட்டு நான் நிகழ்ச்சி முடிச்சிருக்கேன், 9:30 போகுது. நான் நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்னன்ற ஒரு இடத்துல கத்துக்கிட்டேன். மதுரையில இருந்து கொடைக்கானலுக்கு ஒரு வாட்டி நிகழ்ச்சி. அப்பெல்லாம் நாங்க பஸ்ல தான் போவோம் நிகழ்ச்சிக்கு. இந்த பஸ்ல பாத்திருக்கீங்கம்மா, உலகில் வர்ற அறிவுலாம் பஸ்ல வரும்னே, நிஜமா. நீங்க பஸ்ல பாருங்க, பெண்கள் பக்கம் எழுதியிருப்பாங்க பூவையர், மகளிர், வளைக்கரம். ஆண்கள் பக்கம் பாருங்க திருடர்கள் ஜாக்கிரதை. டிக்கெட் கேட்டு போறோம், இல்லாட்டி சம்மட்டி நடக்கும். என் பக்கத்துல கொடைக்கானலுக்கு போறேன், ஒருத்தர் ஃபுல் டைட்ல வந்து உட்கார்ந்தாரு. வந்தவர் கேட்டார், எங்க போற? கொடைக்கானலுக்குங்க. கொடைக்கானல் ரொம்ப நாளா கொடைக்கானல்லே இருக்கு, மதுரை ரொம்ப நாளா மதுரையிலே இருக்கு. மதுரையை தூக்கி கொடைக்கானல்ல வைக்கணும், கொடைக்கானலை தூக்கி மதுரையில வைக்கணும். எங்க சொல்லு அப்படின்றாரு. சொல்லுவா சொல்லு அப்படின்றாரு. அந்த அளவு வேற 6 அடிக்கிறதா பயந்துகிட்டு, நான் மதுரை வந்து மதுரையில இருக்கு, கொடைக்கானல் வந்து கொடைக்கானல்ல இருக்கு, கொடைக்கானல் தூக்கி மதுரையில வைக்கணும், மதுரையை தூக்கி கொடைக்கானல் வைக்கணும். பின்னாடி இருந்து ஒரு கிளவி சொல்லிச்சு, 2 பேரும் குடிச்சிட்டு என்னெல்லாம் கிளம்புறாங்க பாரு. அதுல இந்த கண்ணாடி போட்டவே ஓவரா குடிச்சிருக்காச்சு. நான் திரும்பி பார்த்தேன், இந்த இடமே வேணாம்டான்ட்டு அந்த பக்கம் போய் உட்காந்தேன். இந்த 2 பாட்டியில ஒரு பாட்டி ஒரு கிளவி வந்து சொல்லிச்சு, தம்பி இந்த ஜன்னலை தர, காத்து வரலைன்னா நான் செத்துருவேன்னுச்சு. இன்னொரு கிளவி வந்து சொல்லிச்சு, தம்பி இந்த ஜன்னலை சாத்து, காத்து வந்தா நான் செத்துருவேன்னுச்சு. ஒண்ணு தரக்க சொல்லுது, இன்னொன்னு சாத்து. என்னடா பண்றேன்? கண்டக்டர் வந்தாரு, ஒரு 5 நிமிஷம் இந்த ஜன்னலை தர, முத கிளவி சாவட்டும், அடுத்த 5 நிமிஷம் ஜன்னலை சாத்து, 2வது கிளவி சாவட்டும். நான் சொன்னேன், 2 கிளவியும் செத்துச்சுன்னா அவங்க புருஷனுக்கு யாருங்க அலக்கூட்டுறேன்னு. 2 பேருக்கும் புருஷன் நான் தான்டா. போற இடத்துலலாம் வந்து இதுக்கு தொந்தரவு தாங்க முடியலடா. இந்த இடமே வேணான்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்ல போய் உட்காந்தேன். இந்த தொந்தரவே வேணாம்டான்ட்டு பின்னாடி சீட்ல. நீங்க பின்னாடி சீட்டு பாத்துறீங்களா, ஹில்ஸ் ஏறும்போது தூக்கி போடும் பின்னாடி சீட்டு. அப்படி தூக்கி போடுது, நெத்தி போய் மேல இடிக்குது, அந்த அளவுக்கு தூக்கி. நான் நினைச்சேன், உலகத்துல நரகம்னு ஒண்ணு இருந்தா அது இந்த பஸ்ஸுடைய பின்னாடி சீட்டு தான்டா நரகம். இந்த இடத்துல மட்டும் உட்காரவே கூடாதுன்னு எந்திரிச்சு கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்தேன். இந்த பஸ் வத்தலை குண்டெல்லாம் தாண்டி அந்த மேட்ல போகும்போது ஒரு இடத்துல நின்றுச்சு.
அப்ப யாரா ஏறாங்க இந்த பின்னாடி சீட்ல யாரா ஏறாங்கன்னு பார்த்தா ஒரு நியூலி மேரிட் கப்புள், புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தர் ஏறினானு. அது நீங்க கேட்கலாம், எப்படி நியூலி மேரிட் கப்புள் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க இந்த போறாங்க தெரியுமா, காத்து கூட புகுற முடியாத அளவிற்கு 2 பேரும் ஒட்டி கொண்டு சென்றால் நியூலி மேரிட் கப்புள். 1 அடி கேப் வந்துச்சுன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. 2 அடி கேப் வந்துச்சுன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. நீ வந்தாவா வராட்டி போட்டு அவர் போயிட்டாருன்னா 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது நடக்கும்ல. நியூலி மேரிட் கப்புள் ஏறினாங்க. இந்த பஸ் கிளம்புதுங்க, தூக்கி போடுது இந்த வளைவுல எல்லாம். இந்த பொண்ணு அவனோட கையை இறுக்கி பிடிச்சுக்குது. இவன் சாமியெல்லாம் கும்பிடுறான். என்னமா பஸ்ஸியாது, இவன் சாமியெல்லாம் கும்பிடுறான். இதெல்லாம் நீ ஏன்டா பார்த்தன்னு கேட்கக்கூடாது, உங்களுக்கு சொல்றதுக்காக பார்த்துட்டு வந்தேன். இதெல்லாம் ஏன் நாம பார்த்தோம்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அந்த அம்மா அப்படி கையை பிடிச்சிக்குது. இவன் எல்லாம் அவ்வளோ அது பஸ் தூக்கி போடுறது அவனுக்கு சொர்க்கமா இருக்கு. இறங்குறப்பங்க நீங்க நம்ப மாட்டீங்க, சீட்டை தொட்டு கும்பிட்டான். என்னடா பண்றன்னு, சொர்க்கங்க சொர்க்கங்க. நான் எந்த சீட்டை நரகம் என்று நிராகரித்து விட்டு வந்தேனோ அந்த சீட் இன்னொருவனுக்கு சொர்க்கமாகப்பட்டது. அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, சொர்க்கமும் நரகமும் பஸ்ஸின் பின்னால் சீட்டில் இல்லை, அவரவர் எண்ணத்தில் இருக்கிறது என்றது தெரிஞ்சது. சூழ்நிலை ஒன்னாகத்தான் இருக்கும். அதை நாம் எந்த பார்வையில் பார்க்கிறோம்ன்றதை பொறுத்து அங்க சொர்க்கமும் நரகமும் அமையும். நம்மளுடைய பணத்தால மகிழ்ச்சி வருமா, ஒரு இதனால மகிழ்ச்சி வருமானா, பணத்தினாலேயோ இடத்தினாலேயோ நமக்கு மகிழ்ச்சி வந்துடாது. நம்முடைய குணத்தினால் மட்டும்தான்ப்பா மகிழ்ச்சி வரும். நாங்க ஏன்னா சொன்னா, ராமநாதபுரத்துல நான் 2 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், விருதுநகர்ல 3.5 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், மதுரையில 5 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், திருச்சியில 7 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன். நிலம் சொல்லுச்சு, இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவனையும் 15 வருஷத்துல நான் தான் வாங்கி போட போறேன், இவன் என்னை வாங்கி போட போறான்னு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. ஒரு புதுக்கவிஞர் எழுதினார், தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது, தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி அழுதது. ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. பணம் இருக்கும் வரைக்கும் தான். கண்ணதாசன் ஐயா தான் சொல்லுவாரு, இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதான்னு. கண்ணதாசன் ஐயா, இந்த வீட்டுல அடுப்படியில ஒரு துணி இருக்கும்ல, என்ன துணிமா? அடுப்படியில ஒரு துணி இருக்கும்ல, என்ன துணி? புளியந்துணி. என்ன துணிமா? அந்த அம்மாட்ட கேட்கிறேன், சொல்லல. இவர் சொல்றாரு புடியந்துணி. புடியந்துணி கறி துணி இருக்கும்ல வீட்டுல, இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும், அடுப்படியில் நமக்கு கரியர்களுக்கு தானே தெரியும். அந்த கரித்துணி தன்னுடைய வாழ்க்கையின் வரலாற்றை சொல்லியிருந்தா எப்படி பார்க்கணும்? அந்த கரித்துணி இருக்குல்ல, அடுப்படியில் இருக்குல்ல, அடிப்படி அந்த கரித்துணி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொன்னா எப்படி பார்க்கணும்னு கண்ணதாசனை எழுதியிருப்பாரு. கரிச காட்டு கழனியிலே கால்கள் செய்த உழவு, 2 கைகள் செய்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கை போல இலைகள் 2 வரவு, இது இயற்கை செய்த அழகு. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய்வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து திருத்தி பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு, வில்லை நோக்கி பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல, பல மானங்காத்து கொல்ல, இடை குலையுமாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள. அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொல்லுது தனி நொந்து. என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி. நல்லா இருக்கிறப்ப மடிச்சு வச்சுப்போமா. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி, மேனி இலகும் காசு பணமும் இருக்கும் வரை லாபம், இழந்த பின்பு பாவம், பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இது நான் படித்த பாடம்னு கண்ணதாசன் ஐயா சொல்லிட்டு போயிருப்பார். இந்த கரித்துணி போலதான் நம்ம வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுவாங்க, இல்லாத போதும் நமக்கான மகிழ்ச்சி எதுப்பாக வரும். இந்த அன்போடு பேசக்கூடிய இந்த தருணமோ, மகிழ்ச்சியோடு பேசக்கூடிய அடுத்தவனுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் மட்டும்தான்ப்பா கடைசியா வரும். இந்த அன்பு மகிழ்ச்சி எல்லாமே நம்ம கிட்ட தாங்க இருக்கு. ஒரு அம்மா செருப்பு கடைக்கு போச்சு. இந்த செருப்பு கடையில போய் பொம்பளை பிள்ளை செருப்பு வாங்குறத பார்க்கணுமே, அத்தாடி புடவை கடையெல்லாம் தோத்துரும். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, செருப்பு கொடவனே எடுத்து அள்ளி போட்டு இந்த கலரை கொண்டாங்க. 500 செருப்பு எடுத்து பார்த்துச்சு. பார்த்துட்டு கடைசியா சொல்லுச்சு, இந்த சந்தன கலர் செருப்பு தாங்க. கடைக்காரர் சொன்னார், இதுக்கு நீங்க காசையே கொடுக்க வேணாம். ஏங்க, அது ஓன் செருப்பு தாமா, நீ தாமா அதை போட்டு வந்த. அப்படி இந்த அன்பும் பாசமும் நம்ம கிட்ட தாங்க இருக்கு, தெரியவே மாட்டேங்குது. கரெக்டா நம்மளுடைய பெருமை நமக்கு. கடவுளை எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு போய் ரிஷிகள்கிட்ட கேட்டாராம். சென்னைக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டுமான். ஐயோ வேணாங்க, உங்களை பிளாட் போட்டு வித்துருவாங்க.
சரி வேற எங்க போய் ஒளிஞ்சுக்கலாம், ரிஷிகேஷுக்கு போட்டுமா, இமாலயாஸுக்கு போட்டுமா, நிலாவுக்கு போட்டுமா, ஏரோப்ளேன் எடுத்துட்டு அங்கேயும் வந்துருவாங்க, எங்க போய் ஒளிஞ்சுக்கலான்னு கடவுள் கேட்டாராம். மனிதனினுடைய மனதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க. அந்த எந்த ஒரு மனிதன் உள்ளத்தால் வாழ்கிறானோ அவனால் மட்டும்தான் உங்களை உணர முடியும். இறுதி வரை கடவுள் நிம்மதியாக மனிதனின் மனதுக்குள் குடிகொண்டிருக்கிறார். நாங்க கடந்து உள்ளே செல்பவனால் மட்டுமே கடவுளை உணர முடியும்னு பட்டினத்தார் இந்த ஒரே ஒரு பாட்டை சொல்லி முடிச்சிரு. காலத்தின் கட்டாயம். நான் வரும்போது எங்க ராஜா கிட்ட கேட்டேன், ராஜா எவ்வளவு நேரம் பேசணும் ராஜான்னு. அவர் சொன்னார், நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க, 9:45 எங்க மக்கள் எந்திரிச்சு போயிருவாங்கன்ட்டாரு. ஆனா அப்படிலாம் இல்ல, சும்மா ஒரு நகைச்சுவை சொன்னாலும் கூட ராஜாவும் அவ்வளோ அழகா 2 மணி நேரம் உட்காந்து எல்லாருமா கேட்டு, ஐயாலாம் அவ்வளவு தூரம் ரசிச்சு கேட்டு, உண்மையிலே எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, எத்தனை நேரம் ஆனாலும் கூட தமிழையும் நகைச்சுவையும் ஆன்மீகத்தையும் கேட்பதற்கு எங்கள் மக்கள் தயாராக இருக்கிறோம்னு காட்டக்கூடிய மக்களாக ராமநாதபுரம் மக்கள் இருக்கிறார்கள்ன்றதுக்காகவே, இந்த அருமையான மேடையை தந்தமைக்காகவே ராணி அம்மாக்கும் ராஜா ஐயாக்கெல்லாம் என்னுடைய உங்களுடைய பெரிய கைதட்டல் மூலமாக என்னுடைய நன்றியை சொல்வதில் நான் கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே என்னை இங்கே அழைத்த அன்புக்குரிய அத்தனை விழா குழுவினருக்கும் ஒரு மனமார்ந்த ஒரு நன்றி. கடைசியா ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. இந்த உலக லிட்ரேச்சர்ல இப்படி ஒரு பாட்டு கிடையாது. உண்மையிலேமா என்ன லிட்ரேச்சர், உலக லிட்ரேச்சர்ல இப்படி ஒரு பாட்டு கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு ஒரே ஒரு பாட்டுல சொன்னார் பட்டினத்தார். இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு, ஒரு மட மாதும், பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது. ஒரு மட மாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊறு சுரோனிதம் மீது கலந்து பணியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி. அப்படி ஒரு தாமரை மொட்டு மாதிரி உயிர் உருவாகுமா. பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து. குழந்தை பிறந்தோடனே ஜாதகம் பாப்போமா. யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து. தாய்ப்பால் குடிச்சோனே குழந்தைக்கு ஓரறிவு ஈரறிவு ஆயிருமா. ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடல்வாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து வாயிறு போயென நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட. டவுசர் நிக்காதான். உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு. அவனா சாப்பிட மாட்டானா. உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசு ஆச்சுன்னா என்னப்பா பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்ல சேர்த்து விடுவோம்ல. உயர்தரு ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்பிற என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆயிடுமா. இந்த 16 வயதானா என்னப்பா பண்ணுவானா, மயிர்முடி கோதி இப்படி தலைய கோய் விட்டுப்பானா. மயிர்முடி கோடி மண்டமர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து இப்படி ஒரு காப்பு போட்டுப்பாங்களாம். மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து ஸ்டைல் பண்ணுவாராம். மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிலி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு. பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி. காசை கொண்டு போய் கொடுத்துருவாங்களா. தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முதுபொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சுரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அலைந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கைகால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே. ஹார்ட் அட்டாக் வந்துருமா. நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே யாருப்பா வருவாங்கன்னு கேட்டாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது யாருப்பா வயசாகி ஹார்ட் அட்டாக் வரும்போது யாருப்பா வருவாங்க. உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகம் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகோடு வீசி உயிர்கொடு போக மைந்தர் வந்து குனிந்து நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அருகிலார் பஞ்சு பறந்ததென்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பனித்துகள் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி
ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேனு பட்டினத்தார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஒரு துளி நீரில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கை ஒரு பிடி நீரில் முடிந்து விடுகிறது. இந்த வாழ்க்கையை எதுப்பு அர்த்தம் உள்ளதாக மாற்றும்னு கேட்டாங்க. இந்த வாழ்க்கையை பிறருக்கு செய்யக்கூடிய சேவையின் மூலமாக மட்டுமே நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும். இன்றைக்கும் சேதுபதி மகாராஜாக்களை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் செய்த இந்த ஆன்மீக சேவை, அவர்கள் செய்த இந்த தேசத்தின் சேவை, அவர்கள் செய்த இந்த தமிழுக்கான சேவை தான் அவர்களை இன்றைக்கும் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறது. அப்படி அன்பு கொண்டு, இந்த தேசத்தின் மீது அன்பு கொண்டு, நம் குடும்பத்தின் மீது அன்பு கொண்டு, நமது மக்கள் மீது அன்பு கொண்டு, சக உயிர்கள் மீது அன்பு கொண்டு வாழும்போது நம் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். எல்லாம் வல்ல மங்களநாதரும் மங்களநாயகி அம்மனும் இங்கே வந்திருக்கக்கூடிய பேசி கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மனினுடைய அருளால், இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தால் 16 செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் ஒரு அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ராமநாத சுவாமியை இந்த நல்ல நேரத்தில் வேண்டி, இந்த அருமையான வாய்ப்பளித்த கவிதை போன்ற இந்த குடும்பத்தில் ஒரு வார்த்தையாக என்னையும் அங்கீகரித்தமைக்காக ராணிமார்களினுடைய பாதங்களை மீண்டும் மீண்டும் வணங்கி ஐயா சேதுபதி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இந்த நன்றியை சொல்லி, இந்த விழாவை இத்தனை தூரம் நின்று கேட்ட அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, என்னுடைய புத்தகம் 1 நிமிட கதைன்ற புத்தகம், விளம்பர இடைவேளை வர நடுவில் நாங்கள் வைப்போம், இப்படி பேசுறப்ப விளம்பர இடைவேளை ஒன்றும் இல்லை, என்னுடைய புத்தகம் 1 நிமிட கதை அப்படின்ற ஒரு புத்தகம் உங்களுடைய பார்வைக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஆன்மீக கதைகள், தன்னம்பிக்கை சார்ந்த கதைகள் சொல்லக்கூடிய புத்தகங்கள் உங்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நல்ல வாய்ப்பளித்த இறைவனுக்கும் இந்த தருணத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காக தமிழ் அன்னைக்கும் உங்களுடைய அத்தனை பேரினுடைய கைதட்டலின் சார்பாக நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.